சுகமல் மேடம் ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளை இலக்கிய மேடையின் 169வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழிசை பாடல் பாடுவதற்காக ரமணி பாலசாமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, மிகச் சிறப்பாக தமிழிசை பாடிய உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அடுத்ததாக இந்நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளையும் வரவேற்கக்கூடிய வகையிலே என்னுடைய இருக்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் பெருமிதமும் பெருமகிழ்வும் அடைகிறேன். நம்முடைய நிகழ்வில் நலவென்பா உரை நிகழ்த்துவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற KGR ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். தமிழிசை பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களையும், அமுத பாண்டியன் ஐயா அவர்களையும், இந்துமதி அம்மையார் அவர்களையும், ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களையும், கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்களையும், கனகசபாவதி ஐயா அவர்களையும், அழகாக அற்புதமாக நம்முடைய நெறியாளுகை செய்யக்கூடிய என்னையும் எனக்கும் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்கள் அவருடைய பணியினை பாராட்டி அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்னும் இதில் இணைந்திருக்கக்கூடிய இணையக்கூடிய அத்துணை ஆளுமைகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். தர்மலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கரூர் சங்கராம்பாள் அம்மையார் இணைந்திருக்கிறார். அவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். வருக வருக வருக. அடுத்ததாக இந்நிகழ்விலே நலவென்பா பாடலை KGR ஐயா. ஒரு நிமிடம்மா, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். பரவாயில்ல. பாடல் இன்று ஐயா KGR அவர்கள் எழுதி கவித்தேனி வசந்தகுமார் ஐயா இசையமைத்து அவருடைய மகள் இந்துமதி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது நாங்கள் ஒளிபரப்புகிறோம். சரி 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 சரி. KGR ஐயா அவர்கள் எழுதிய நலவென்பா பாடலை வசந்தகுமார் ஐயா அவர்கள் இசையமைக்க அவரது மகள் இந்துமதி அம்மையார் அவர்கள் பாடுகிறார்கள் நமக்காக. அந்த பாடல் இப்பொழுது நமக்காக ஒளிபரப்பாகிறது. பாடலை இயற்றியவர் கவிச்செல்வம் KG ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடியவர்
கவிஞர் வா இந்துமதி. இந்த பாடலுக்கு இசையமைத்ததோடு தபேலா வாசித்தது கவித்தேரி வசந்தகுமார் பாரதி. இதற்கு கிட்டார் இசைத்தது திரு அலெக்ஸ் அவர்கள். அருமை அருமை. மிகச் சிறப்பான இந்த பாடல் உங்களுடைய இனிமையான குரலிலும் தபேலாவும் அந்த கிட்டாரோட பின்னணி இசையிலையும் மிக அற்புதமாக நம்முடைய காதுகளிலே வந்து ஒலித்தது. அந்த நலவென்பா கதை முழுவதும் அந்த பாடல் வரிகளிலே நமக்கு சொல்லப்பட்டிருப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அம்மா. நன்றிம்மா, நன்றி. ஐயா அவர் வந்துட்டாருங்களா? நம்ம நலவென்பா நிகழ்ச்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அவர் கையா வர சார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு அரை வரலாம். சரி சரி. இன்னைக்கு போட்டிருப்பீங்களா? 2 நாளா போட்டிருக்கீங்கல்ல, போட்டு வரீங்கல்ல. உலகமல் அம்மா, நான் ஒரு 2 திருக்குறள் நான் சொல்லிடுறேன். சரிங்க ஐயா. அவர் எப்போ வராருன்னு தெரியல. அவன் வந்த பிறகு சேர்த்தோம். சரி. இப்பொழுது நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்கள் நமக்காக 2 திருக்குறள் கருத்து விளக்கத்தை தர இருக்கிறார். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான பேச்சாளரை ஏற்பாடு செய்திருந்தோம், அவர் வர முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு ஒரு திருக்குறள்,
ஒரு பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் கூட சிந்திக்க வைக்குது நம்மளை. பொருள் இல்லை அப்படின்னா எல்லாரும் நம்மளை கேலி பண்ண தான் செய்வாங்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. யாருங்க அது? ஆமா, கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. யார் மைக் ஓப்பனா இருக்கு? காத்தால 4 மணிக்காவே எழுந்துச்சுக்கிட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பொருள் இல்லாத கணவனை மனைவியும் விரும்ப மாட்டார். பொருள் இல்லாத மகனை பெற்ற தாயும் கூட விரும்ப மாட்டார். இதை சொல்றது வந்து இந்த திருக்குறளை ஒட்டிய கருத்தை ஔவையாரும் கூறியிருக்கிறார். இல்லானை இல்லாளும் வேண்டாள், மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள். தாய் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மகனை வெறுப்பாளா? இருந்தாலும் கூட அவன் பொருள் ஈட்ட வேண்டும், இல்லை என்றால் தாயிடம் கூட அவனுக்கு மரியாதை இருக்காது என்று சொல்லக்கூடிய மிக அருமையான ஒரு குறள். இதனுடைய பொருள், செல்வம் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர், செல்வம் உடையவரை எல்லாரும் மதித்து நடப்பர் என்பதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். அது இல்லார் என்ற சொல்லுக்கு இல்லாதவர் என்பதுதான் பொருள். இது பொருள் செல்வத்துக்கு மாத்திரம் அல்ல, அவர் கல்வி இல்லாதவராக இருக்கலாம், அல்லது வீரம் இல்லாதவராக இருக்கலாம், அல்லது பண்பு இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் அது பொதுவாக நாம் படிக்கின்ற போது பொருள் இல்லாதவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவே இந்த உலகம் இந்த திருக்குறளுக்கு பொருள் காண்கிறது. எல்லாரும் என்ற சொல்லை 2 இடங்களில் பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். 759. ஐயா, அது இடையில பேசுறவங்களை கொஞ்சம் கட் பண்ண வைங்களேன், சொல்லிடுங்களேன். அது மியூட் பண்ணணும். மியூட் பண்ணிட்டேன் ஐயா, பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க. சாம்சங்னு ஒண்ணு இருக்கு, யாரு? சங்கராமாலா? இல்ல, என்ன ஏகப்பட்ட தடங்களா இருக்கு, ஏகப்பட்ட தடங்களா இருக்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஒரு அந்த இல்லாருங்கிற சொல்லுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது மிக அருமையா இருக்கு. உரையாசிரியர்கள் சொல்லக்கூடியது அந்த பொருள் என்ன செல்வம்ங்கிறத மட்டும் குறிக்கிறது இல்லை. அது கல்வியாக இருக்கலாம், அல்லது வீரமாக இருக்கலாம், பண்பு இல்லாதவராக இருக்கலாம். இப்ப பண்பு இல்லாத மகனை வந்து தாய் நிச்சயமாக வெறுக்கத்தானே செய்வாள். கல்வி இல்லாத மகனாக இருந்தாலும் தாய் வெறுக்கத்தானே செய்வாள். அது போன்று அருமையாக இருக்கும். இன்னொன்று, எல்லாரும் என்ற சொல்லை 2 இடங்களில் பயன்படுத்துவார் திருவள்ளுவர். எல்லாரும் என்றால் யார் யார்? செல்வம் இல்லை என்னும் போது எல்லாரும் என்பது தொடர்புடையாரும், அதாவது தாய், மனைவி, மக்கள், சுற்றம், நட்பினர், இவங்க எல்லாம் தொடர்புடையவர்கள். அவர்களைத்தான் எல்லாரும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ற இடத்திலையும் எல்லாரும் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அப்படி சொல்லக்கூடிய சொல் என்ன என்று கேட்டால், எல்லாரும் என்பது பகைவர். இப்ப நம்மள்ட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்க, பகைவர் கூட நம்மளை பாராட்டுவாங்க, சிறப்பு செய்வாங்க இல்லையா? அதைத்தான் மிக அருமையாக சொல்கிறார். பொருள் இல்லைன்னு வச்சுங்க, செல்வந்தர்களும் மதிக்க மாட்டார்கள், வறியவர்களும் இவனும் நம்மை போல வறியவன் தானே அப்படின்னு அவங்களும் மதிக்க மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான குறள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ற அருமையான குறள். நன்றி. இல்லார் என்பதற்கும் எல்லாரும் என்பதற்குமான மிகச்சிறப்பான விளக்கத்தை சொன்னீர்கள். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றுதான் வள்ளுவர் சொல்வார். ஆகையினாலே பொருள் செய்க பொருளை என்றும் சொல்வார். மிக அற்புதமாக இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லி நம்மை எல்லாம் மகிழ்வித்த நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொழில்நுட்பத்தோடு குரல் நுட்பத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வெள்ளி இலக்கிய மேடை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நலவெண்பா உரை 17.
இந்த நிகழ்வை நமக்காக தரக்கூடிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட இந்த மேடை மரபு கருதி அவரை பற்றி சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். வேதியியல் படித்திருந்தாலும் இலக்கியத்தில் புலமை உள்ளவர். பொதுவாக சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இவரை பொறுத்தவரையில் இலக்கியத்தோடு இவருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வேதியியல் படித்திருந்தாலும் இலக்கியத்தில் மிகுந்த புலமை உள்ளவர். எழுதிய நூல்கள் ரொம்ப அற்புதமான பெயர்கள். அந்த நூல்களுக்கெல்லாம் முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன், முத்தொள்ளாயிரம் மோகனம், வெள்ளி இலக்கிய மேடையிலே வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு விளக்க உரை ஆக்கிவிட்டு இப்பொழுது நலவென்பா விளக்க உரை தந்து கொண்டிருக்கின்றார். நம்மை எல்லாம் நலனோடு அந்த காட்டிலே விட்டு விட்டு செல்லப்பட்ட தமயந்தின் நிலை என்னவாயிற்று என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆவலாக உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய உரையை தாருங்கள். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 169வது நிகழ்ச்சி, நலவென்பா 17வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் மிக சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் மீது பற்று வைத்து பல்வேறு இலக்கியங்களை வெள்ளி இலக்கிய மேடையிலும் கும்பியிலும் இலக்கிய தேன் சாரலிலும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற உலகம்மாள் அவர்கள் இன்றைக்கு நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மிக நேர்த்தியாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற உலகம்மாள் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், திருக்குறளை எந்த நேரத்தில் பேசச் சொன்னாலும் பேசக்கூடிய ஆற்றல் கொண்ட நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது காட்டிலே தன்னந்தனியாக இருந்த தமயந்தியை ஒரு மலைப்பாம்பு விழுங்கத் தொடங்கிவிட்டது. விழுங்கத் தொடங்கிய அந்த மலைப்பாம்பிடமிருந்து அவள் எப்படி தப்பிக்கிறாள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதி. சென்ற முறை நான் பேசுகிற போது சொன்னேன், இந்த நலவென்பா பகுதி கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, அந்த சொற்கள் கூட கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இந்த பகுதியை பார்த்தால் வட்டியும் முதலுமாக ரொம்ப அழகாக இருக்கிறது நலவென்பா. அந்த எதுகை மோனையும் சொல்லப்படுகின்ற பாங்கும் மிக நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது. படிக்க படிக்க ஒரு சுவையாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த நலவென்பா இருக்கின்ற இந்த பகுதி இருக்கின்றது. நலவென்பாவே ஒரு சுவையான வெண்பாக்கள் உடையதான். ஓரிரு இடங்களிலே ஒரு சிக்கலை கொடுக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெரும்பாலும் அது ரொம்ப அழகாக இருக்கின்றது. வெண்பாவை பற்றி அண்மையிலே நான் ஒரு இடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன். வெண்பாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு தங்கக்கட்டியை பார்க்கிற மாதிரி தெரிகிறது என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த 4 வரி வெண்பா அதனுடைய தலை அழகோடு பார்க்கின்ற பொழுது, எந்த தவறுமே இல்லாத தலை அழகோடு பார்க்கின்ற பொழுது, சீரினுடைய சிறப்போடு பார்க்கின்ற பொழுது, கடைசியிலே வரக்கூடிய 3 சொற்கள் 3 சீரோடு பார்க்கின்ற பொழுது, அணி சொல்லோடு பார்க்கின்ற பொழுது, அந்த 4 அடிகள் என்பது ஏதோ ஒரு தங்கக்கட்டியை பார்க்கிற மாதிரியே தான் எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னேன். அதையேத்தான் இங்கேயும் நான் பதிவு செய்கின்றேன். உண்மையிலேயே வெண்பாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கோல்டு பார் மாதிரி தான் தெரிகின்றது. உண்டோர் அழுகுரல் என்று ஒற்றி வருகின்ற வெண் தோடன் செம்பங்கி வில்வேடன் கண்டான் கழுகுவாள் கானகத்து காரரவின் வாயில் முழுகுவாள் தெய்வமுகம். உண்டு ஓர் அழுகுரல் என்று ஒற்றி வருகின்ற ஓர் அழுகுரல் உண்டு, எங்கேயோ ஒரு அழுகுரல் கேட்கிறது, அழுகக்கூடிய குரல் கேட்கிறது என்று ஒற்றி வருகின்ற. இந்த ஒற்றி அப்படின்னு சொன்னா மனமும் செவியும் ஒன்றுபட்டு. சில நேரங்களில் நம்ம கிட்ட கூட பேசுவாங்க, நம்ம எதையோ நினைச்சுட்டு இருப்போம், அவங்க சொல்றத காதல வாங்கிட்டு இருப்போம். அப்படி அல்ல, மனதையும் செவியையும் ஒன்றுபடுத்தி அவன் அந்த குரலை கேட்கிறான். அந்த குரலை கேட்கிறவன் யார் என்று கேட்டால் வெண் தோடன்.
வெண்மையான தோட்டை அணிந்தவன், செம்பங்கி வில்வேடன், அதாவது செம்பட்டையான முடியை வைத்துக் கொண்டிருந்த வில்லை வைத்துக் கொண்டிருக்கின்ற வேடன். இந்த வேடனை பற்றிய வர்ணனையெல்லாம் நாம் கம்பராமாயணத்துல கொங்கணத்திலே பார்த்திருக்கிறோம். கண்டான். அவன் எந்த இடத்துல கண்டான்? கழுகுவாழ் கானகத்து, கழுகு வாழக்கூடிய வன்னினமான பறவைகள் வாழக்கூடிய கானகத்தில் கார் அரவின் வாயில் கருப்பான பாம்பு. கருப்பான பாம்பு எதுனா மலைப்பாம்பு. இந்த இடத்துல மலைப்பாம்பு தான். அது எந்த வர்ணனை கொடுத்தாலும் அதுக்கு மலைப்பாம்பு தான். ஏன்னா ஏற்கனவே அதை மலைப்பாம்பு என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். கார் அரவின் வாயில் முழுகுவால் தெய்வ முகம். தெய்வ முகம் கொண்ட தமயந்தி ஆனவள் அந்த பாம்பினுடைய வாயிலே முழுகி கொண்டே இருக்கிறார். முற்றுமாக அது முழுகி விடவில்லை, அவள் முழுகி கொண்டே இருக்கின்றாள். மெல்ல 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 அவள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கின்றாள். உண்டோர் அழுகுரல் என்று ஒற்றி வருகின்ற வெண் தோழன் செம்பங்கி வில்வேடன் கண்டான் கழுகுவாள் கானகத்து கார் அரவின் வாயில் முழுகுவாள் தெய்வ முகம். வெய்ய அரவின் விடவாயின் உட்பட்டேன் ஐயன்மீர் உங்கட்கு அபயம் யான் உய்ய அருளீரோ என்ன அரற்றினால் அஞ்சு இருளீரும் பூனால் எடுத்து. அழகா நம்ம சொல்லு போட்டிருக்காரு பாருங்க. இருள் ஈரும். ஈர்த்தல் என்று சொன்னா அறுத்தல் அல்லது இழுத்தல், பிளத்தல், உரித்தல். இருளை உரிக்கக்கூடிய ஒளியை உடைய நகையை அணிந்து கொண்டவள், இருளை கிழிக்கக்கூடிய ஒளியை உடைய நகை அணிந்து கொண்டவள், இருளை அறுக்கக்கூடிய ஒளியை உடைய நகை அணிந்து கொண்டிருப்பவள் என்று எதை சொல்லி பார்த்தாலும் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த ஈருன்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அது எதற்கு போட்டிருப்பாருன்னா அருளீரோ அப்படின்ற அந்த மேல போட்டிருக்கிற அந்த ஓசை நயத்துக்கு ஒப்ப இங்க இருளீரும் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. இது ரொம்ப புதுசா இருக்கு. வெய்ய அரவின் விடவாயின், வெப்பத்தை தரக்கூடிய பாம்பினுடைய விஷம் கக்குகின்ற வாயின் உட்பட்டு விட்டேன். வெய்யன் மீர் உங்களுக்கு அபயம் கான். அபயம்னா அடைக்கலம். உங்களிடத்திலே நான் அடைக்கலம் ஆகின்றேன். உய்ய அருளீரோ, நான் பிழைப்பதற்கு நீங்கள் அருள் செய்ய மாட்டீர்களோ என்ன அரற்றினால். இந்த செய்யுளெல்லாம் இந்த செய்யா என்னும் வினைப்பாட்டச்சம் சொல்லுவாங்க. என்ன என்றால் என்றுன்னு அர்த்தம். என்று அரற்றினால் அஞ்சி பயந்து அணுகிறாள் இருளீரும் பூனால் எடுத்து. இருளை கிழிக்கக்கூடிய நகைகளை அணிந்திருக்கக்கூடிய அவள் தமயந்தியானவள் இப்படியாக அலறுகின்றாள். வெப்பமான பாம்பினுடைய விஷம் மிகுந்த வாய்க்குள்ளே நான் போய்கொண்டிருக்கின்றேன். ஐயன் மீர், அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறான். யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல கூப்பிட்டா யாராவது வரமாட்டாங்களா என்ற ஒரு நப்பாசை. யாருமே இல்லைனாலும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா, எங்கிருந்தாவது உதவி கிடைக்காதா? எல்லா உதவிகளும் அற்றுப்போன நேரத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். யாராவது உதவி செய்ய மாட்டீர்களா? ஐயன் மீர் உங்களுக்கு அபயம் கான், உங்களிடத்திலே நான் அடைக்கலமாகி விடுகிறேன். உய்ய அருளீரோ, நான் பிழைப்பதற்கு அருள் செய்யுங்கள் என்று அரற்றினால் அஞ்சி பயந்து அரற்றிக் கொண்டிருந்தால் இருள் ஈரும் பூனார் எடுத்து. இருளை கிழிக்கக்கூடிய ஆபரணங்களை அணிந்திருந்த தமயந்தி. இந்த வர்ணனையெல்லாம் அது ஒரு பொதுவான வர்ணனை. இந்த சூழ்நிலைக்கு பொருந்துமான்னு பார்த்தா பொருந்தார். ஏன்னு கேட்டா அவகிட்டே அரையாடுதான் வச்சுட்டே இருக்கா. நான் இவ்வளவு நகைகளையும் போட்டிருப்பாளான்னு தெரியல. ஆனாலும் பழைய நினைப்பிலே தமயந்தி என்று சொன்னா இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெய்ய அரவின் விடவாயின் உட்பட்டேன் ஐயன் மீர் உங்கட்கு அபயம் யான் உய்ய அருளீரோ என்ன அரற்றினால் அஞ்சி இருளீரும் பூனால் எடுத்து. வேடன் மீட்டான். சந்திரன் சொர்க்கி இவர்தான் புகழேந்திக்கு உதவி செய்தவர். சடையப்பாளல் கம்பனுக்கு மாதிரி சந்திரன் சொர்க்கி புகழேந்திக்கு அங்க 1000 பாட்டுக்கு ஒரு பாடலை வைத்த மாதிரி இங்க ஒரு 4-5 பாடல்களை 400 பாட்டிலே ஒரு 4-5 இடங்களிலே சந்திரன் சொர்க்கியை நினைவுபடுத்தி எழுதுகிறார் புகழேந்தி. சங்க நிதி போல் தரு சந்திரன் சொர்க்கி வெங்கலிவாய் நின்று உலகம் மீட்டார் போல் மங்கையம் பாம்பின் வாய் நின்றும் பறித்தான் பகை கடிந்த காம்பின் வாய் வில்வேடன் கண்டு. சங்கநிதி பதுமநிதின்னு 2 நிதிகள் இலக்கியத்துல சொல்லப்படுது. தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய நிதியா இருக்கும். இருநிதி என்று சிலப்பதிகாரத்துல கூட சொல்லுவாங்க. இருநிதி மாசாத்துவன்னே அவனுக்கு பேரு.
யாரு? கோவலனுடைய அப்பாவுக்கு இருநிதி மாசாத்துவன் மகன் என்றே கோவலனுக்கு சொல்லுவாங்க. அந்த முதல்லயே மங்கள வாழ்த்து பாடலே சொல்லுவாங்க. ஆக இந்த சங்க நிதி போல, இந்த சங்க நிதி கொடுக்க குறையாத நிதியாக கூட இருக்கலாம். கரு சந்திரவர் என்ற ஒரு பெரிய வள்ளல் அவர் என்ன பண்றாரு, வெங்கலிவாய் நின்று உலகம், இந்த கலிக்கும் இங்க போட்டிருக்க கலிக்கும் சம்பந்தம் கிடையாது. நலவென்பால வர கலிக்கும் இங்க போட்டிருக்க கலிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இந்த கலி என்பது வறுமை, வெப்பமான வறுமையினாலே அல்லது வெப்பமான துன்பத்தினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை மீட்டெடுக்கின்ற சந்திர சொர்க்கியினுடைய பணம் போல அவன் எல்லாருக்கும் உதவி பண்றார். உதவி என்று கேட்டு வருகிற அத்தனை பேருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வறுமையிலே இருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுக்கிறார். அது மாதிரி இது ஒரு உதாரணம். அது மாதிரி எதற்கு உதாரணம் என்று சொன்னால், பாம்பினுடைய வாயிலே இருந்து தமயந்தியை மீட்டு எடுப்பதற்கு இது உதாரணம். பாம்பு என்பது வறுமைக்கும், அதை மீட்டு எடுப்பது என்பது சந்திர சூர்க்கியினுடைய பணத்துக்கும் ஒப்பீடு செய்திருக்கிறார் புகழேந்தி. இதை சொல்றார், இந்த வெங்கலி வாய் நின்று உலகம் மீட்டார் போல மங்கை வெம் பாம்பின் வாய் நின்றும் பறித்தான். அந்த தமயந்தியை அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து விட்டானா வேடன். யாரு? வேடன். அந்த வேடன் எப்படி? பகை கடிந்த காம்பின் வாய் வில்வேடன் கண்டு. காம்பு என்று சொன்னால் மூங்கில், வாய் என்று சொன்னால் மூங்கில் மூலம் செய்யப்பட்ட வில். இந்த வாய்க்கு கூட எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உண்மைன்னு ஒரு அர்த்தம் வாய்மை, உதடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வாயில்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மேற்பக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மேலும் மூலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக இந்த இடத்துல எது பொருந்தும்னா, காம்பின் மூலம், மூங்கில் மூலம் செய்யப்படுகின்ற வில்லை வைத்திருக்கின்ற வேடன். அதை பாக்குறான். இந்த வேடன் எப்படிப்பட்ட வேடன்? பகை கடிந்த. அவனுக்கு என்ன பகை இருக்கு? அவன் ராஜா கிடையாது. அப்ப வேற என்ன பகை இருக்க முடியும்? அங்க இருக்கிற கொடிய விலங்குகள் தான் அவனுக்கு பகை. ஆக இந்த புலி, சிங்கம், கரடி என்கின்ற கொடிய விலங்குகளை எல்லாம் கடிந்த, துரத்திவிட்ட அல்லது வெற்றி பெற்ற, அவர்களோடு போரிட்டு வெற்றி பெறுகின்ற தன்மையுடைய, வீரமுடைய மூங்கிலை வில்லாக வைத்திருக்கக்கூடிய வேடன். இந்த வேடன் தமயந்தியை பார்க்கிறான். அவள் பாம்பின் வாயில் நுழைந்து கொண்டே இருக்கிறாள். புற்றின் வாயில் பாம்பு நுழைகிற மாதிரி பாம்பின் வாய்க்குள்ளே தமயந்தி நுழைந்து கொண்டே இருக்கிறாள். அதை பார்த்த உடனே அவன் போய் அப்படியே அவன் மீட்டெடுக்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க. பாம்பின் வாய் நின்றும் பறித்தான். அப்படி டக்குன்னு தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி பறிக்கிறதுன்னு இல்ல, கையில இருந்து டக்குன்னு எடுக்கிறோம் பாருங்க, அதுக்கு பறித்தல் பேர் இல்லையா? அது மாதிரி விருட்டுன்னு அவன் எடுத்திருக்கான். அவன் அதுக்குள்ள அவன் நுழைஞ்சறதுக்கு முன்ன விருட்டுன்னு அவளை தூக்கிட்டு இருக்கான். அதுதான் பறித்தான்ற வார்த்தையில அழகா சொல்றாரு. ரொம்ப பொருத்தமான வார்த்தை பாருங்க. அது சங்க நிதி போல் தரு சந்திரன் சொர்க்கி வெங்கலிவாய் நின்று உலகம் மீட்டார் போல் மங்கை வெம் பாம்பின் வாய் நின்றும் பறித்தான். பகை கடிந்த காம்பின் வாய் வில்வேடன் கண்டு. உடனே அவன் ரொம்ப உருகி போறான். அது நியாயம் தானே, உயிர் பிச்சை கொடுத்தவன் அல்லவா. அவங்கிட்ட சொல்றா, ஆறுயிரும் நானும் அழியாமல் ஐயா இப்பேரறிவின் வாயில் பிழைப்பித்தாய். தேரில் இதற்குண்டோ கைமாறு என உரைத்தால் வென்றி விதர்ப்பன் தான் பெற்ற விளக்கு. வென்றி விதர்ப்பன், விதர்ப்பன் பெற்றெடுத்த விளக்கான தமயந்தி அவகிட்ட சொல்றா, என்ன உயிர் பிழைப்பித்து வைத்தாய், உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? ஆறுயிரும் நானும் அழியாமல், என் உயிரும் நானும் அழியாமல். உயிர் போய் தூக்கி இருந்தாலும் அது வெறும் பணத்தை தூக்கி இருக்கான் இல்லையா? உயிர் போயிட்டு அவளை தூக்கி இருந்தானா அது வெறும் பணம். அதனாலதான் சொல்ற, ஆறுயிரும் நானும், உயிரோடு என்னை அழிக்காமல் ஐயா இப்பேரறிவின் வாயில் பிழைப்பித்தாய். இந்த பெரிய பாம்பினுடைய வாயிலிருந்து என்னை பிழைக்க வைத்தாய். தேரில், தேரில் அப்படின்னு சொன்னா 3 விதமான அர்த்தம் இருக்கு. ஆராய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தெளிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சிந்தித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பாருங்க, ஆராய்தல் அப்படின்னு சொன்னா நமக்கு சிலப்பதிகாரம் ஞாபகம் வரும். தேரா மன்னா, ஆராயாத மன்னனே. சரி, தெளிதல் என்ற வார்த்தைக்கு எங்கன்னா திருக்குறள் வரும்.
தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயூரமும் தீரா இடும்பை தரும். ஆக தேரான் கண் தெளிவுனா தெளிவில்லாதவனுக்கு தெளிவை தருவது. இப்ப இந்த தேரில்னா சிந்தித்தல் என்ற இந்த இடத்துக்கு பொருந்தது பாருங்க. சிந்தித்து பார்த்தால் இதற்கு கைமாறு என்று எதை கொடுக்க முடியும்? இதற்கு ஈடான கைமாறு எதையாவது கொடுக்க முடியுமா? உயிரையே கொடுத்திருக்க, எப்படி நான் வேற என்ன கைமாறு தர முடியும்? ஆறுயிரும் நானும் அழியாமல் ஐயா இப்பேரறிவின் வாயில் பிழைப்பித்தாய் தேரில் இதற்குண்டோ கைமாறு என உரைத்தாள் வென்றி விதர்ப்பந்தான் பெற்ற விளக்கு. அவன் புத்தி அவன் காட்ட ஆரம்பிச்சிட்டான், காப்பாத்திட்டான். தயால குணம் இருக்கு, ஆனா இன்னொரு கெட்ட குணமும் அவங்கிட்ட. இந்து முதலி எழில் நோக்கி ஏதோ தன் சிந்தை கருதி சிலை வேடன் பைந்தொடி நீ போதுவாய் என்னுடனே என்றான் புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து, நரகத்துக்கு போவதற்கு காரணமான சொல்லை எடுத்து. இந்த மாதிரி பேசணும், அவன் நரகத்துக்கு தான் போவான் என்பது இவர் சொல்றாரு. இழிந்த நரகத்துக்கு போவதற்கு காரணமான சொற்களை எல்லாம் சொல்றானா. இந்த கடைசி வரியை வைத்து பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்லியிருப்பான் நம்மளால புரிஞ்சுக்கிறோம். இந்து நுதலி, இந்து நுதலி அப்படின்னு சொன்னா பிறை நீலான்னு அர்த்தம். அது சமஸ்கிருதத்துல சொன்னா அர்த்த சந்திரன்னு சொல்றாங்க. இந்து என்ற வார்த்தைக்கு நானு அகராதியில போய் அர்த்தம் பார்த்த போது அர்த்த சந்திரன் போட்டாங்க. அர்த்த சந்திரன் போய் பார்த்தா பிறை நீலான்னு போட்டு. ஆக இந்து என்று சொன்னால் வட சொல்லிலே அர்த்த சந்திரன், தமிழிலே பிறை நிலா. இது நிறைய இடத்துல வந்திருக்கு இந்துன்றது. இப்படி போன்ற நெற்றியை உடையவள் அவளுடைய எழிலை பார்த்து ஏதோ தன் சிந்தை கருதி, கருதினா எண்ணின்னு நினைக்கும், நினைத்துன்னு சொல்றோம். இன்னொரு சொல்லும் அதுக்கு இருக்கு, விரும்பின்னு அர்த்தம் இருக்கு. ஏதோ தன் சிந்தை விரும்பி, அவனுடைய மனசானது சிந்தையானது விரும்பி, கருதினா விரும்பின்னு அர்த்தம். சிலை வேடன் வில்லை வைத்துக் கொண்டு, சிலைனா வில், வேடன் பைந்தொடி நீ போதுவா என்னுடனே என்றான். தமயந்தி, பைந்தொடினா பசுமையான வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய தமயந்தியே நீ வருவாய் என்னுடனே என்றான். இந்து நுதலி எழில் நோக்கி ஏதோ தன் சிந்தை கருதி சிலை வேடன் பைந்தொடி நீ போதுவாய் என்னுடனே என்றான் புலை நரகுக்கு ஏதுவாய் நின்றான் எடுத்து. அஞ்சி ஓடினாள் வேடன் அழைப்ப விழி பதைத்து வெய்துயிரா ஆடல் மயில் போல் அலமரா ஓடினாள் துறலாம் ஆக சுரிகுழல் வேல் கண்ணின் நீர் ஆறலாம் ஆக அழுது. தூர் அப்படின்னு சொன்னா புதர்னு அர்த்தம். மத்த எல்லாமே தெரியும். அலமறுதல் அப்படின்னு சொன்னா சுழன்று ஓடுதல் அல்லது வருந்தி ஓடுதல் அல்லது கலங்கி ஓடுதல், எப்படி ஒண்ணா எடுத்துக்கிறோம். அந்த துக்கமான எந்த சொல்லும் இந்த அலமராவுக்கு பொருந்தும். வேடன் அழைக்க, வேடன் அழைத்ததை கேட்டு விழி பதைத்து, கண்கள்லாம் அப்படியே பதைத்து விடுகிறது அவளுக்கு. வெய்து உயிரா, சாதாரணமா மனம் பதைத்துன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க அவர் விழி பதைத்துன்னு ஒரு புதுசா சொல்றார். வெய்து உயிரா, உயிரானது அப்படியே வெப்பமாகி சூடாகி விடுகிறதா. ஆடல் மயில் போல் அலமரா ஓடினாள். இந்த ஆடல் மயில் எப்படி ஓடுமோ, உச்சத்திலே ஓடுமோ, அது மாதிரி இவள் சுழன்று ஓடி இருக்கிறாள், ஓடினாள். தூரலாமாக சுரி குழல் வேர் கண்ணில் நீர் ஆறலாமாக அழுது. எப்படி ஓடுறான்? அவனுடைய கூந்தல் மேல் கண்ணீரானது ஆறு மாதிரி வழிந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அவள் அழுது கொண்டே ஓடுகிறாள். அது என்ன, நல்ல பளபளப்பான ரோட்ல போனாலான்னு கேட்டா கிடையாது. ஒழுங்கான தார் ரோட்ல போனாலாம் கிடையாது. புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய அந்த பாதையில் அவனுடைய கால்கள் சிக்க சிக்க, புதர்கள் மண்டி எடுத்தா சிக்கி கொண்டுதான் இருக்கும். அணிந்திருக்கிற ஆடை கூட அகப்பட்டு கொள்ளும். இப்படிப்பட்ட இடத்தின் வழியாக ஓடினாள். தூரலாமாக, இங்கே புதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தின் வழியாக அவள் ஓடுகிறாள். நம்முடைய குழலிலை எண்ணெய் தேய்த்து குளிக்கிற மாதிரி அவகிட்ட கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள்.
ஒரு மயிலை மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தால், விழி பதைக்க ஓடிக்கொண்டே இருந்தால், உயிர் சூடேற ஓடிக்கொண்டே இருந்தால், வேடன் அழைத்த காரணத்தினால். வேடன் அழைப்ப விழி பதைத்து வெய்து உயிரா, ஆடல் மயில் போல் அலமரா ஓடினால், துரலாமாக சுரி குழல்வேர் கண்ணின் நீர் ஆறலாமாக அழுது. தீக்கண் புலித்தொடரை, தீக்கட் அப்படின்னு போட்டா அதெல்லாம் அந்த புணர்ச்சி விதிக்காக போடுறது, அவ்வளவுதான். அது அடிப்படையான வார்த்தை, வேர் சொல் என்னன்னு கேட்டா தீக்கண். தீக்கண் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தால் சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீக்கண் புலி தொடர, தீ மாதிரி ஒளி வீசக்கூடிய, அழலை கக்கக்கூடிய புலி தொடர்ந்தால் ஒரு சின்ன மான் எப்படி ஓடுமோ அது மாதிரி அந்த நேரத்துல அதுக்கு கூடுதலான வேகம் வரும். சாதாரணமா ஓடுகின்ற பொழுது வருகிற வேகத்தை விட உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுகிற ஓட்டம் ஒரு தனியான ஓட்டம். ஆக்கைனா உடம்பு. ஆக்கை தளர அலமந்து, அலமந்துனா வருந்தி அல்லது சுழன்று போன பாட்டு அலமராதான் அலமந்து. அந்த மாதிரி இந்த உடம்பானது தளர ஓடுகிறான். எங்கேயும் அவனால போக முடியல. இவனும் துரத்தி கொண்டே வருகிறான். ஆகவே போக்கற்று, எங்க துரத்தி வருகிறான்னு வார்த்தை இல்லையான்னு பார்த்தா அந்த போக்கற்றுன்ற வார்த்தைக்கு முன்ன நமக்கு தெரியுது. அவன் போக்கிடம் இல்லாமல் இருக்கிறான்னு சொன்னா இவனும் துரத்தி கொண்டு வந்தவனா போக்கிடம் இல்லாமல் அவன் தவிப்பான். இல்லைன்னா ஓடிட்டு இருப்பான், ஏதாவது புதருக்குள்ள மறைந்துட்டு இருப்பான். போக்கற்று சீரா விழித்தால், சீறி விழித்தாலாம். சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. இந்த வில்லை வைத்துக் கொண்டிருக்கின்ற வேடன் அந்த நிமிடத்திலேயே, அவ்வளவில் அந்த நிமிடத்திலேயே நீராய் அப்படியே சாம்பலாகி விழுந்தான், நிலத்திலே சாம்பலாகி விழுந்தான். இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. அவ சீறி பார்த்தா ஒரு சிலை வேடனே செத்து போறான். அவன் ஏன் சீறி பாம்பை பார்த்து பாம்பை சாவடிக்கலன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போறோம் நாமன்னு கேட்டா, உயிரை விட மானம் பெரியது, உயிரை இழப்பதற்கும் நான் தயார், ஆனால் மானத்தை இழப்பதற்கு நான் தயார் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த இடத்தில் இந்த பாடலை வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். சீதை சொல்வா இல்லையா, நான் நினைச்சேன்னா இலங்கையை கொடுத்துருவேன், அவனுடைய வில்லின் ஆற்றலுக்கு மாசு வரக்கூடாது என்று போக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்ற மாதிரி. அவன் நினைச்சா கொடுத்துருவான், ஆனா கொடுத்தாம இருக்கான். ஏன்? அவனுடைய வில்லினுடைய ஆற்றலுக்கு மாசு வரக்கூடாது. அல்லல் மாக்கள்னு ஒரு பாட்டு வரால, அது மாதிரி இவளுக்கு உயிர் போனாலும் எனக்கு பரவாயில்லை, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் மானம் இழப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆகவே அவள் விழித்தால் அவன் வேடன் நீராய் சாம்பலாய் கீழே விழுந்தான் நிலத்து. தீக்கண் புலித்தொடர செல்லும் சிறுமான் போல ஆக்கை தளர வளமந்து, ஆக்கை தர அளமந்து போக்கற்று சீரா விழித்தாள். சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. ரோம சொல்றார், வன்தமிழ் வாணர் பிழைத்த வன்குடி போல் தீத்தழல் மீன்றது ஒரு தனி சொல். மண்டு கொடுஞ் சுரத்தோர் மாடிருந்து பண்டை உல வாழ்வலாம் தான் இணைந்து மற்றெழுதால் மண்ணிழைத்த தாழ்வலாம் தன் தலைமேல் தந்து. மீன்ற ஒரு தனி சொல். தமிழ்ல தனி சொல்லுக்கெல்லாம் எவ்வளவு அர்த்தம் இருக்கு நல்லாவே தெரியும். ஆ அப்படின்னாலும் அர்த்தம் உண்டு, ஈ அப்படின்னாலும் அர்த்தம் உண்டு, தா அப்படின்னாலும் அர்த்தம் உண்டு, பா அப்படின்னாலும் அர்த்தம் இருக்கு, மா அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் இருக்கு. இப்படி மீ அப்படின்னு சொன்னா மேலேன்னு அர்த்தம், மீமிசை அப்படின்னு சொன்னா மேலே மேலேன்னு அர்த்தம். வானத்து கூட மீமிசைன்னு ஒரு பொருள் வார்த்தை இருக்கு. வன்தமிழ் வாணர் பிழைத்த வன்குடி போல், இந்த வன்மையான சிறந்த தமிழை சொல்லுகின்ற புலவர்களை எல்லாம் பழிக்கின்றவனுடைய குடி எப்படி தீயினால் அழிந்து போகுமோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அழிந்து போகுமோ
அது மாதிரி, அதாவது புலவர்களை பழிக்கின்றவனுடைய குடியானது தேராது, உருப்படாது, அழிந்து போகும். இது மாதிரி அந்த வெயில் என்கின்ற தீத்தழல் மேலே பரப்பி அப்படியே பரவுது, அந்த தரனால பரப்பி மண்டு கொடும் சுரத்தோர் மாடு இருந்து, மண்டுனா நிறைந்துன்னு அர்த்தம், சுரம்னா பாலைவனம், காடு, பாலைக்காட்டுக்கு சுரம்னு பேர். அந்த வெயிலானது அந்த பாலையின் மீது அப்படியே பரவி இருக்கிறது, தீ மாதிரி பரவி இருக்கிறது. அந்த தீ மாதிரி பரவி இருக்கின்ற அந்த பாலைவனத்துக்கு தான் அந்த சொல்றார், அந்த காடு எப்படி அழிந்து கிடக்கிறதோ, யாரும் நடக்க முடியாத மாதிரி அழிந்திருக்கிறதோ, அது மாதிரி புலவர்களை படித்தவர்கள் அழித்து போய் விடுவார்கள் அப்படின்னு இந்த காட்டினுடைய வெப்பத்தை, கொடுமையை சொல்வதற்காக தான் சொல்றார். காட்டினுடைய வெப்பம்னு சொன்னாவே நமக்கு கலிங்கத்து பரணி தான் நினைவுக்கு வரும். கலிங்கத்து பரணியில கூட ஒரு பாட்டு இது மாதிரிதான் சொல்லுவாங்க. காடு எவ்வளவு வெப்பமா இருக்குன்னு சொன்னா தேவர்கள்லாம் தரையில கால் வைக்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். நலவெண்பாடிய இந்த சுயவரத்துல பார்த்திருக்கோம். அவருடைய மாளிகையில எல்லாம் வண்டுகள் மொய்க்காது. இந்த தேவர்கள் காலில் தரை வைக்க மாட்டார்கள், இமைக்க மாட்டார்கள், அவருடைய மாலையிலே எல்லாம் வண்டு சுரக்க மொய்க்காது என்றது ஒரு இயல்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு புராண ரீதியான சிந்தனை. இந்த புராண ரீதியான சிந்தனையை தான் கலிங்கத்து பரணியில் வைப்பார். தேவர்கள்லாம் ஏன் நிலத்துல வந்து கால் வைக்கல தெரியுமா? இங்க இருக்கிற வெப்பத்தை எல்லாம் அவர்களால் தாங்க முடியாது என்பதனாலே அது கால் வைக்கவில்லை. காடு அவ்வளவு தழல் மாதிரி தகவென்று எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்க இது மாதிரி எரிகின்ற காடு. இந்த காட்டிலே இருந்து கொண்டு பண்டையுள்ள வாழ்வெல்லாம் தான் நினைத்து, அந்த நாள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்ற மாதிரி அந்த நாள் வாழ்க்கை அவனுடைய நினைவுகளிலே வந்து மற்ற அழுதால் அவ அழ ஆரம்பிச்சிட்டான். அது இயல்புதான் இல்லையா? ஒரு கொடுமையான கட்டத்துல இருக்கிற பொழுது அந்த நாள் வாழ்க்கையை நினைத்து அழுவது என்பது ஒரு இயல்பு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மண் இழைத்த அரசனால் நிகழ்ந்த, நலனால் நிகழ்ந்த தாழ்வெல்லாம் இப்படி ஏற்பட்ட தாழ்வு இருக்கிறதே, இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றா பாருங்க, நலனை விட்டே கொடுக்கலாம், தன்னுடைய கணவனை விட்டு தரல. தாழ்வெல்லாம் தன் தலை மேல் தந்து, தலை எழுத்துட்டான். இது நலனால் வந்தது அல்ல, இது என்னுடைய தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்தினாலே தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கின்றேன் என்று இவ்வளவு கொடிய கடிய சூழ்நிலையிலே கூட அவள் நலனை பழிக்காமல் இது தன்னுடைய தலையெழுத்து என்று ஏற்றுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். வன்தமிழ் வாணர் பிழைத்த வன்குடி போல் தீந்தழல் மீ மண்டு கொடும் சுரத்தோர் மாலிருந்து பண்டை உல வாழ்வலாம் தான் நினைந்து மற்ற அழுதால் மண்ணழைத்த தாழ்வலாம் தன் தலைமேல் தந்து. சேதி நாட்டுக்கு வரான், காட்டை விட்டு சேதி நாட்டுக்கு வரான். சேதி நாட்டுக்கு வருவதற்கு ஒரு வணிகன் உதவி செய்கிறார். அவ்வளவில் ஆதி திருவழியில் ஆய் வணிகன் இவ்வளவு தீவினையே என்பால் தன் மெய்வடிவை கண்டான், ஐயுற்றான், கமல மயிலே என்றான், உண்டு ஆயதெல்லாம் உணர்ந்து. அவ்வளவில், அந்த அளவில், ஆதி பெருவழியில், இந்த முன்று ஏற்கனவே போடப்பட்ட அந்த வழி, ஏற்கனவே அந்த இடத்துல செப்பமாக போடப்பட்டிருந்த பெருவழியில் ஆய் வணிகன். இந்த ஆய் அப்படின்ற வார்த்தைக்கு சில இடங்கள்ல ஒவ்வொரு பொருள் வரும். ஆய் மயில் அப்படின்னு சொன்னா அழகான மயில் அர்த்தம். ஆய் அண்டிரன்னு ஒரு மன்னன் கூட இருக்கிறான். இப்ப புறநானூற்றுல அப்படி ஒரு மன்னன் பேசப்படுகிறது. இம்மைக்கு செய்தது மறுமைக்காமனும் எண்ணம் கொண்டவன் அல்ல ஆய் அண்டிரன்னு ஒரு சொலவடை கூட உண்டு. இந்த பிறப்பில செய்தது மறுமைக்கு வரும் என்று எண்ணக்கூடியவன் அல்ல இந்த ஆய் அண்டிரன். 7 கடைவள்ளலே அவனும் வருவான். இந்த ஆய் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க, உழுது பிழைக்கக்கூடியவனுக்கு ஆயின்னு பேர். ஆக இப்படி இந்த வணிகன்
இவ்வளவு தீவினையேன் என்பால்தான். அவளே புலம்பின்னு இருக்கா. என்ன மாதிரி தீவினை உடையவள் யாராவது இருப்பார்களா? எவ்வளவு நெருக்கடியிலேயும் நெருப்பிலேயும் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். இது தமயந்தி. மேலே இருப்பது வணிகன். இந்த தமயந்தினுடைய மெய் வடிவை, மேனி அழகை கண்டான், ஐயுற்றான், பார்க்கிறான். பார்த்துட்டு சந்தேகப்படுறான். கமலமயிலே என்றான். அவளை கமலமயில், தாமரையிலே வசிக்கக்கூடிய லக்குமியே என்றான் அப்படின்னு நினைக்கிறான். உண்டாயதெல்லாம் உணர்ந்து அவனிடத்தில் இருக்கின்ற ஆயதெல்லாம், உண்டு ஆயதெல்லாம்னு பிரிச்சு, ஆயதெல்லாம்னா சில பேர் என்ன சொல்றாங்க, வருத்தம் துன்பம்னு சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா கற்பினை எல்லாம் உணர்ந்து, உண்டு ஆயதெல்லாம் உணர்ந்து. அதுதான் எனக்கு பொருத்தமா இருக்கும். அவனிடத்திலே இருக்கின்ற கற்பின் தன்மையை உணர்ந்து அவளை தாமரையில இருக்கக்கூடிய லட்சுமியாக அவன் பாவிக்கிறான். அவன் உணர்றான். பார்க்கும் பொழுதே உணர்றான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? அது மாதிரி அவளை பார்க்கும் பொழுதே உணர்றான். கம்பராமாயணத்துல கூட அனுமன் அப்படிதான சொல்றான், கண்டனன் கற்பனுக்கு அணியை கண்களால். கற்பனுக்கு அணியை கண்களால் பார்த்தேன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நான் கண்டனன்னு சொல்லிட்டான். 2வது முறையை கண்களால் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டனா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டான். கண்களால் தான் பார்ப்பாங்க எல்லாரும், வேற எதுலயும் பார்க்க முடியாது. ஆகவே இந்த கண்களால் சொன்னா அது சீதையினுடைய கண்களால். சீதையினுடைய கண்களை நான் பார்த்தேன், அதிலே எனக்கு கற்பு தெரிந்தது. அதான் சொல்றான், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். சீதையினுடைய கண்களை பார்த்து அது அவள் கற்பினல் என்று அனுமன் உணர்ந்து அதை ராமனிடம் சொன்ன மாதிரி, உண்டாயதெல்லாம் உணர்ந்த அந்த வணிகன் அவளை பார்த்து இவள் திருமகளுக்கு சமமானவள் என்று எண்ணுகின்றான், ஐயப்படுகிறான். உறுதிப்படுத்தவில்லை, ஆனா திருமகளுக்கு சமமானவளாக இருப்பாள் என்று ஐயப்படுகிறான். அவ்வளவில் ஆதி பெருவழியில் ஆய்வணிகன் இவ்வளவு தீமையேன் என்பால் தன் மெய் வடிவை கண்டான், ஐயுற்றான், கமலமயிலே என்றான். உண்டு ஆயதெல்லாம் உணர்ந்து எக்குலத்தாய் யார் மடந்தை யாது உன்னூர் யாது உன் பேர் நெக்குருகி நீ அழுதற்கு என் நிமித்தம் மைக்குழலாய் கட்டுரைத்து கான் என்றான். தார் ஒண்டு காந்தாரம் விட்டு உரைக்கும் தார் வணிகர் வேந்து. இந்த வணிகன் கூட மாலை அணிந்திருக்கிறான். ரொம்ப செல்வ செழிப்பான வணிகனா இருப்பார். ஆகவே அவன் மாலை அணிந்திருக்கிறான். அந்த மாலையிலே கருநிற வண்டுகள் காந்தாரம் பாடிக்கொண்டிருக்கின்ற, காந்தாரம் என்ற இசையை பாடிக்கொண்டிருக்கின்ற. ஏற்கனவே நாம் அந்த நலவெம்பாலே முன்பகுதியிலே பார்த்திருக்கிறோம். இந்த கருப்பு வண்டானது காந்தாரம் பாடிக்கொண்டிருக்கும். விட்டு உரைக்கும் அப்படின்னா விண்டு உரைத்தல். விண்டுன்னு சொல்லுதல், உரைத்தல் அதுவும் சொல்லுதல் அர்த்தம். பாடுதல் அர்த்தம். இது வண்டை பொறுத்தவரையிலும் பாடுதல். நாம அர்த்தம் விண்டு உரைத்தல்னா சொல்லுகிறோம்னு அர்த்தம். வண்டுன்ற காரணத்தினால அது பாடுதல்னு சொல்றார். எக்குலத்தாய், எந்த குலத்தை சார்ந்தவள், யார் மடந்தை, யார் வீட்டு பெண்ணி, யாது உன்னூர், எது உன்னுடைய ஊர், யாது உன் பேர், எது உன்னுடைய பேர், நெக்குருகி நீ அழுததற்கு என் நிமித்தம். நிமித்தம்னா காரணம். நீ நெஞ்சம் நெக்குருகி நீ அழுகின்றாயே, இதற்கு என்ன காரணம்? மைக்குழலாய் கருத்த கூந்தலை உடையவளே, கட்டுரைத்து கான், நீ விளக்கமாக எனக்கு உண்மையை சொல் என்றான். கான் அப்படிங்கிறது அசை சொல். இதுக்கு அர்த்தம் கிடையாதுங்க, இந்த இலக்கணத்துக்காக போடப்பட்டது. கட்டுரைத்து கான் என்றான். கார் ஒன்று காந்தார விட்டுரைக்கும் தார் வணிகர் வேந்து. நான் வேந்துன்னு போட்டார். அதனால செல்வ செழிப்பான வேந்தனதான் இருப்பார். இந்த வணிகர்களிலேயே சிறப்பாக விளங்கக்கூடியவன், மாலை அணிந்திருக்கக்கூடியவன், காந்தாரம் பாடுகின்ற வண்டோடு மாலை அணிந்திருக்கக்கூடியவன் தமயந்தியை பார்த்து கேட்கிறான், எந்த குலத்தை சேர்ந்தவளம்மா, எந்த வீட்டு பின்னம், நீ எந்த ஊர், உன்னுடைய பேர் என்ன என்று நெக்குருகி நீ அழுததற்கு என்ன காரணம் என்று அவன் கேட்கின்றான். எக்குலத்தாய் யார் மடந்தை யாதுன்னூர் யாது உன் பேர் நெக்குருகி நீ அழுததற்கு என் நிமித்தம் மைக்குழலாய் கட்டுரைத்து கான் என்றான். கார் கொண்டு காந்தார விட்டுரைக்கும் தார்வேந்தன் வேந்து.
முன்னை வினையின் வலியால் முடிமன்னன் என்னை பிரிய இருங்கானில் அன்னவனை காணாது அழுகின்றேன் என்றால் கதிர் இமைக்கும் பூணாரம் பூண்டால் புலர்ந்து. இங்கேயும் அதான் சொல்றான். பழைய வினையினுடைய காரணத்தினால், வலியால், அதனுடைய வன்மையினால் முடிமன்னன் என்னை பிரிய இருங்கானில், என்னுடைய நலனானவன் என்னை பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அது இருங்கானில், பெரிய காணில் அல்லது இருண்ட காணத்தில், இருங்கூந்தல்னு சொல்றோம் இல்லையா, அப்ப கரிய கூந்தல் அர்த்தம். இருங்கானில் அது பெரிய காட்டாவும் எடுத்துக்கலாம், கருமையான காட்டாவும் எடுத்துக்கலாம். அன்னவனை காணாது அழுகின்றேன் என்றால், அவனை நான் பார்க்காமல் அழுது கொண்டே இருக்கின்றேன் என்றால் கதிரிமைக்கும் பூணாரம் பூண்டால் புலர்ந்து. இது ஒன்றும் ஒளிமயமான நகைகளை அணிந்து கொண்டிருந்தவள், புலர்ந்துனா வாடி சொல்லிக்கிறாள். இந்த கதிர் இமைத்தல் என்ற வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இமைத்தல் அப்படின்னா கண்ணை மூடும் இல்லையா, அதாவது அந்த ஒளியை பார்த்தா நம்ம கண்ணை மூடிடுவோம். அந்த கூச்சம் தாங்காது கண்ணுக்கு. ஒரு அளவுக்கு மேல போனா, ஒரு டெசிபலுக்கு மேல போனா காது கேட்காது. ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா கண்ணு பார்க்க முடியாது, கூசம் கண்டு. ஆக அந்த கண்ணை மூடிக்கொண்டுகிறாள். அந்த ஒளியானது இமைக்க வைத்து விடுகிறது. இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா? இன்னொரு அர்த்தம் பாருங்க, விட்டு விட்டு அப்படி நம்ம கண்ணை மூடுறதுன்னா இப்படி விட்டு விட்டு மூடுவோம் இல்லையா, அது மாதிரி விட்டு விட்டு ஒளி வீசக்கூடிய அந்த நகையை அணிந்து கொண்டிருந்தாள் என்று இப்படி நாம் பல வகையில நாம இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். அல்லது ஒளியே கூட கண்ணை மூடிக்கொண்ட அளவுக்கு, இவள் அளவுக்கு நம்மிடத்திலே வெளிச்சம் இல்லையே, ஒளி இல்லையே என்று நினைத்து இந்த ஒளியே கூட, கதிரே கூட கண்ணை மூடிக்கொள்கிற அளவுக்கு இவளுடைய நகைகள் மிக பலவல என்று இருந்தன என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆக இப்படி 3 பொருள் இமைக்கும் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. முன்னை வினையின் வலியால் முடிமன்னன் என்னை பிரிய இருங்கானில் அன்னவனை காணாது அழுகின்றேன் என்றால் அதிர் இமைக்கும் பூணாரம் பூண்டால் புலர்ந்து. சேதி நகர்க்கே திருவை செலவிட்டு அப்போதில் கொடைவண்ணன் போயினான். நீதி கிடத்துவான் மன்னர்தம் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான் வட்டை நடந்து. சேதி நகருக்கு அனுப்புறான் அவளை. யார? இந்த தமயந்திய. செலவிட்டுதல்னா அனுப்புதல் அர்த்தம், பயணம்னு அர்த்தம். இலங்கை செலவுன்னு எழுதினார் திருவிக்கா ஒரு புத்தகம். அது மாதிரி சேதி நகர்க்கே திருவை செலவிட்டு அப்போதில் அர்த்தம். இல்லைன்னா போதில் கொடை வணிகன் வரும், போதில் கொடை வணிகன் அர்த்தம் வராது. சேதி நகர்க்கே திருவை செலவிட்டு அப்போதில், அந்த நேரத்தில் கொடைவண்ணன் போயினான். அவன் போயிட்டான். இந்த அம்மா, இதுதாம்மா சேதி நகருக்கு வழி, இப்படி நீ போனா சேதி நகரத்தை போய் அடையலாம், அதுதான் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிட்ட இருக்கு என்று அவன் வழி அனுப்புறான். அந்த வணிகனை பத்தி சொல்றாரு பாருங்க. நீதி கிடத்துவான், நீதியை நிலைநிறுத்துவான், மன்னர்தம் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான் வட்டை நடந்து. மன்னவனுடைய பெருமையை உலகெல்லாம் பரப்பக்கூடியவன். அந்த காலத்துல மன்னனுடைய பெருமைகளை யார் பரப்புவார்கள்னா வணிகர்கள் தான் பரப்புவாங்க. மொழியை யார் பரப்புவார்கள்னு சொன்னா வணிகர்கள் தான் பரப்புவாங்க. சிலப்பதிகாரத்துல கூட பார்க்கலாம், காவேரி பூப்பட்டினத்திலிருந்து யவனர்கள் வந்திருக்கிறார்கள், கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள், பல மொழி பேசுகிறவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். இப்படிதான் ஒவ்வொருவர் இங்கே வர அங்கே போக என்று மொழிகள் பரவி கொண்டே இருக்கும். அதே மாதிரி அந்த மன்னருடைய தன்னுடைய மன்னருடைய புகழையெல்லாம் மற்ற இடங்களிலே போய் சொல்லுவது வணிகர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் தான் பல இடங்களுக்கு பயணிக்கிறவர்கள். வணிகர்கள் சொல்வார்கள், சிலப்பதிகாரத்துல மாடலமறையின் போல பயணிக்கிறவர்கள் சொல்லுவார்கள். இப்படி இவர்கள்லாம் சொல்லுவார்கள். மன்னர்தம் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான், பார்மேல் பரப்பி கொண்டிருப்பான், வட்டை நடந்து. அவன் தேருக்கு போயிடுறான் அந்த இடத்துக்கு. வட்டைனா வண்டியாதான் இருக்கும், தேரு அவங்ககிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தேருன்னு வைத்தாலும் சரி, வண்டின்னு வைத்தாலும் சரி. வட்டை அப்படின்னு சொன்னா உருண்ட வடிவம் உள்ள சக்கரம். இததான் அழகா இதுல சொல்லுவார். நம்ம சிலப்பதிகாரத்துல செங்குட்டுவன் வடநாட்டுக்கு போர் எடுக்கலாம்னு நினைக்கிற பொழுது மற்றவர்கள்லாம் சொல்லுகின்ற காரணங்கள், பல காரணங்களை கேட்டு இந்த கனக விசயரை பற்றி சொல்லுவது, இப்படி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அது எப்படி இருக்கான், ஓடுகின்ற உருளுகின்ற ஒரு சக்கரத்தை
சின்ன தடி கொண்டு தள்ளினா இன்னும் வேகமா ஓடும். சும்மா உருள்ற சக்கரத்தை கொஞ்சம் தடி கொண்டு, சின்ன குறுந்தடி கொண்டு தள்ளினா அது இன்னும் ஓடும். அது மாதிரி அவனுடைய உணர்வுகள் ஓடினேன்னு சொல்றதுக்கு சொல்லுவாரு, உருள்கின்ற மணிவட்டை குணில் கொண்டு துறந்தது போல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது மாதிரி இங்க வட்டைன்னு சொல்ற உருள்கின்ற ஒரு தன்மை உடைய பொருள். அது தேரா இருக்கலாம், அல்லது வணிகன்றதுனால ஒரு பெரிய வண்டியா இருக்கலாம், அல்லது அவன் பெரிய வணிகன்ற காரணத்தினால தேரை கூட வைத்திருக்கலாம். ஏன்னா வணிகர்கள் அந்த காலத்தில் மன்னனை விட அதிகமாக செல்வத்தை வைத்திருந்தார்கள். உதாரணம் கோவலனும் கண்ணகி. சரி, நீதி கெடுத்துவான். இவன் என்ன நீதி சொல்ல போறான்? இவன் என்ன அரசாட்சியா செய்யறான்? நீதி கெடுத்துவான் அப்படின்னா என்ன நீதின்றத பட்னப்பாளி சொல்லுது அழகா. ஒரு வணிகனுக்கு உரிய நீதி என்னன்னு பட்னப்பாளில சொல்லுது பாருங்க. நெடுநுகத்து பகல் போல, அதாவது துலாக்கோலில் இருக்கக்கூடிய அந்த முள் மாறி நெடுநுகம் அப்படின்னா 2 மாடுகளையும் பிணைக்கக்கூடிய மரக்கட்டு. அது 2 மாட்டுக்கும் சமமான சுமையை கொடுக்கும். ஒரு மாட்டுக்கு கீழவும் இன்னொரு மாட்டுக்கு அதிகமாகவும் கொடுக்காது. அப்படி கொடுக்கணும்னு சொன்னா, சமமா கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அச்சாணி தேவை. பகல் அப்படின்னா அச்சாணின்னு அர்த்தம். நெடுநுகத்து அச்சாணி பகல் போல அந்த நுகத்தடியிலே பொருத்தி வைக்கின்ற அச்சாணியை மாதிரி நடுவு நின்ற நல் நெஞ்சினர். அவர்களுடைய நெஞ்சானது நடுநிலைமையிலே இருக்கக்கூடியது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வடு அஞ்சி வாய் மொழிந்து. அவர்கள் குற்றமான சொற்களுக்கெல்லாம் பயப்படுவாங்களாம் பயன்படுத்துறதுக்கு. ஆக வாய் மொழிந்து இப்படின்னு சொன்னா குற்றமில்லாத சொற்களை மொழிபவர்கள். தமவும் பிறவும் ஒப்ப நாடி, தன்னையும் அடுத்தவர்களும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள். அப்படி பாவிக்கிற காரணத்தினால என்ன ஆகுது? கொள்வதும் மிகை கொள்ளாது. யாராவது அதிகமா கொடுத்துட்டாங்க, அப்பா நீ அதிகமா கொடுத்துருன்னு திருப்பி கொடுக்குறாங்க. கொடுப்பதும் குறைபடாது. கொடுக்கறது கூட குறைவா கொடுக்கறது இல்லை. எடை குறைவா கொடுக்கறது, அப்படி குறைவா கொடுக்கறது எல்லாம் கிடையாது. பல் பண்டம் பகர்ந்து வீசும். பல பண்டங்களை எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய தொல் குண்டி. குண்டினா பொருள். துவன்று இருக்கை. துவன்று இருக்கைன்னா ஒரு இடம். காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்ற பொழுது இப்படி ஒரு பாடலை பட்னப்பாளி சொல்கிறது. இந்த பட்னப்பாளி சொல்கிற இவ்வளவு பெரிய பாடலுக்கு ஒரு வரியில சொல்றாரு, நீதி கிடத்துவான் மன்னர்தம் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான் வட்டை நடந்து. சேதி நகர்க்கே திருவை செலவிட்டு போதில் கொடைவணிகன் போயினான். நீதி கிடத்துவான் மன்னர்தம் கீர்த்தியினை பார்மேல் நடத்துவான் வட்டை நடந்து. ஒருத்தி பாக்குறான், வழியில நின்று இருக்கா இல்லையா, நடந்துனே வரா, தெருவுல இருக்கா, வீதியில வரக்கூடிய ஒருத்திய பாக்குறா. அற்ற துயிலும் அறாது ஒழுகும் கண்ணீரும் உற்ற துயிரும் உடையவளாய். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த துயில் பாதி துயில் தான். அறாது ஒழுகும் நிற்காமல் ஒழுகி கொண்டிருக்கின்ற கண்ணீரும் உற்ற துயரும் துயருற்ற, அதெல்லாம் உற்ற துயரும் காட்டுகளா மாத்தி போட்டிருக்காங்க. உடையவளாய், இது 3 இருக்கு. பாதி துயில் இருக்கிறது, விடாமல் ஒழுகக்கூடிய தண்ணீர் இருக்கின்றது, வேதனை இருக்கின்றது. இவ்வளவும் உடைய ஒருத்தியை மற்றொருத்தி நின்றாலை கண்டோம். நிலவேந்தன் பொற்தேவி என்றார் மடவார் எடுத்து. இவனை பார்த்து கொண்டு வரா. எங்க? சேதி நாட்டு அரசியிடம் கொண்டு வரா. அவன் சொல்றான், மற்றொருத்தி நின்றாலை கண்டோம். மற்றொருத்தின்றது சொல்றவா. நின்றாலை கண்டோம்னா தமையந்தி. பாதி துயிலோடு அழுகையோடு துயரத்தோடு நிற்கின்ற தமையந்தியை கண்டோம். நிலந்தேவி பொற்றாவி என்றார். பொற்றேவி என்றார். இந்த தேவி அரசியே, இவளை நாங்கள் வழியிலே கண்டோம் என்று அங்கிருந்த பெண்கள் எல்லாம் எடுத்து சொல்கின்றார்கள். அற்ற துயிலும் அறாது ஒழுகு கண்ணீரும் உற்ற துயிரும் உடையவளாய் மற்றொருத்தி நின்றாலை கண்டோம். நிலவேந்தன் பொற்றேவி என்றார் மடவார் எடுத்து. போய் அகலாமுன்னம் சொல்ற, அது மாதிரி ஒருத்தி நிக்கிறாங்க அப்படின்னு அந்த தேவி கிட்ட சொல்ற, அரசி கிட்ட அவ சொல்றா, போய் அகலாமுன்னம் புனையிழையாய் பூங்குயிலை ஆயமையலை அறியவே நீ ஏகி உண்டுவா என்றால் தன் கொவ்வை கனி திறந்து வண்டுவாழ் கூந்தல் மயில். இதுல புனையிழையாய் அப்படிங்கிறது சேடியர்.
அரசியினுடைய தோழியர். பூங்குயிலை ஆயமயிலை அப்படிங்கிறது தமயந்தி. வண்டுவாழ் கூந்தல் மயில் அப்படிங்கிறது அரசி. இந்த 3 பேருக்கு 3 விதமான வர்ணனையை கொடுத்திருக்காரு. போயகலாமுன் தமயந்தின்னு அவளுக்கு தெரியாது, நாம சொல்றோம். தமயந்தி போய்விடுவதற்கு முன், அந்த பெண்மணி நீங்க சொன்னீங்களே யாரோ ஒரு தெருவில் நிக்கிறான்னு, அவ போய் அகலாமுன் போய்விடுவதற்கு முன்பு ஓடு, போய் புனையழையாய் அழகான நகைகளை அணிந்திருக்கிற பெண்களே, சேடியர்களே, அவள் போய்விடுவதற்கு முன்பு கொண்டு வாருங்கள். யார? பூங்குயிலை ஆயமயிலை அறியவே. அந்த பூங்குயிலையும் ஆயமயிலை பற்றி நான் அறிய வேண்டும். நீ ஏகி, நீ போய் கொண்டு வா என்றால் தன் கொவ்வை கனி திறந்து, கொவ்வை கனினா கொவ்வை உதடு திறந்துன்னு, கோவை பழம்போல் சிவந்திருக்கக்கூடிய உதடு திறந்து, வண்டு வாழ் கூந்தல் மயில், வண்டு வாழக்கூடிய கூந்தலை உடைய மயிலை போன்று அழகை உடைய அந்த சேதி நாட்டு அரசி சொல்கிறார். இது உண்டு. இந்த சேடி கிட்ட அந்த அரசி சொல்றா, அவளை கூட்டின்னு வா, அவள் போய்விடுவதற்கு முன்பாக நான் கூட்டி கொண்டு வந்து விடு, அவள் யார் என்று நான் அறிய வேண்டும் என்று சொல்றான். போயகலா முன்னம் புனையிழையாய் பூங்குயிலை ஆயமயிலை அறியவே நீ ஏகி கொண்டு வா என்றால் தன் கொவ்வை கனி திறந்து வண்டு வாழ் கூந்தல் மயில். ஆங்கவளும் ஏக அரசன் பெருந்தேவி பூங்கழலின் மீதே புரண்டழுதாள் தாங்கும் இனவளையாய் உற்ற துயரெல்லாம் எனது வினைவலிகான் என்றால் மெலிந்து. நான் சொல்றேன், ஆங்கவளும் அப்படின்னா தமயந்தி, ஏகன போகுதல். அரசன் பெருந்தேவி சேதி நாட்டினுடைய அரசி, அவருடைய பூங்குழலின் மீதே புரண்டாள், காலிலே விழுந்து அழுகின்றாள், பூங்குழலின் மீது புரண்டு அழுதாள். தாங்கும் இணைவலையாய், இது அரசியை அவ கூப்பிடுறது. தமயந்தி எப்படி சொல்றா? தாங்கும் இணைவலையாய். அது ஏற்கனவே பார்த்திருக்கேன் அந்த வார்த்தையை. இனவளையாய்னா ஒரே மாதிரியான வளையலை அணிந்தவளே. சங்கு வளையல் போட்டா சங்கு வளையல், வங்கி வளையல் போட்டா வங்கி வளையல், கல் வச்ச வளையல் போட்டா கல் வச்ச வளையலாக அடுக்கி கையிலே போட்டுக் கொள்வதற்கு இனவளையாய். உற்ற துயரலாம் எனது வினைவலிகான் என்றால் மெலிந்து. நான் பெறுகிறேனே இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வினைதான் என்று சொன்னான் மெலிந்து வருந்தி. ஆங்கவளும் ஏக அரசன் பெருந்தேவி பூங்குழலின் மீதே புரண்டெழுதாள் தாங்கும் வளையாய் உற்ற துயரலாம் எனது வினை வலிகான் என்றால் மெலிந்து. இங்கும் அதேதான். அந்தாமரையில் இவளே என்று ஐயுற்று சிந்தா குணம் எனக்கு தீராதால் கைந்தொடியே உள்ளவாறெல்லாம் முறை என்றால் உன்மலரின் கள்ளவார் கூந்தலால் கண்டு தேன் ஒழுகக்கூடிய கூந்தல், கல்லொழுகும் கூந்தல் ஜானகியின் கடலாததிலே அது மாதிரி கள்ளவார் கூந்தலால் கண்டு, ஒளி வீசக்கூடிய மலரில் தேன் ஒழுகக்கூடிய பூக்களை வைத்திருக்கக்கூடிய கூந்தலால் சொல்றான். யாருகிட்ட? தமயந்தி கிட்ட. இவ்வளவு லட்சுமின்னு தான் நினைக்கிறான். அந்தாமரையில் இவளே என்று ஐயுற்று ஐயப்படுகிறான். என்ன லட்சுமி மாதிரி இவ்வளவு அழகா இருக்கிறாளே, அலைமகள் மாதிரி இவ்வளவு அழகாக இருக்கிறாளே. சிந்தாகுலம்னா துன்பம்னு அர்த்தம். சிந்தை ஆகுலம்னா துன்பம் அர்த்தம். சிந்தைனா மனசு. ஆக சிந்தைனா மனசுன்னு சரியா சொல்ல முடியாது, ஆங்கிலத்தை சொன்னா மைண்ட். சிந்தாகுலம், அந்த சிந்தையானது வருத்தப்படுகிறது. வருத்தப்படுவதற்கு காரணம் எனக்கு தெரியல, தீராததால் எனக்கு அது காரணமே தெரியாத காரணத்தினால் பைந்தொடியே உள்ளவாறெல்லாம் முறை என்னென்ன நடந்ததோ அதையெல்லாம் எனக்கு அப்படியே சொல்லு என்று சொல்லும். அந்தாமரையில் இவளே என்று ஐயுற்று சிந்தாகுணம் எனக்கு தீராதால் பைந்தொடியே உள்ளவாறெல்லாம் முறை என்றால் உன்மலரின் கள்ளவார் கூந்தலால் கண்டு. என்னும் தனி வனத்தில் இட்டு எங்கோன் பிரிந்து ஏக அன்னவனை காணாது அலமருவேன். இந்நகர்க்கே வந்தேன் இது என் வரவென்றால் வாய்ப்புலரா செந்தேன் மொழி பதரா சோர்ந்து. நேர்கனே சொன்ன மாதிரி புலரா அப்படின்னா புலர்தல்னு அர்த்தம்.
பதரா என்று சொன்னால் பதறுதல் அர்த்தம். அவன் சொல்றான், இதை உங்களுக்கு படிச்சாவே நமக்கு தெரிஞ்சோம். என்னை தனியாக இந்த காட்டிலே விட்டு விட்டு எங்கோன் பிரிந்திய என்னுடைய தலைவன், என்னுடைய அரசன், என்னுடைய மன்னன் பிரிந்து போய்விட்டான். அன்னவனை காணாது அலமருவேன். அலமறுதல் வருந்துதல். அவனை பார்க்காமல் நான் துயரத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறேன். இந்நகர்க்கே வந்தேன். இந்த இடத்திற்கு நான் வந்தேன். இது என் வரவென்றால், இங்கே வந்ததற்கு இதுதான் காரணம் என்றால், வாய் புலரா, வாய் புலர்ந்து போக, உலர்ந்து போக, செந்தேன் மொழிப்பதரா, அந்த வார்த்தைகள் எல்லாம் பதறி பதறி சோர்ந்து போய் அவள் சொல்லுகின்றாள். ரொம்ப தெளிவா சொல்லல, ரொம்ப சோர்ந்து போய் சொல்றாள். சொல்ற பொழுதே அவருடைய சொற்கள் தடுமாறுகின்றன. சொல்லுகின்ற பொழுதே அவருடைய வாய்கள் புலர்ந்து உலர்ந்து போய் விடுகின்றன. சொல்றா, என்னை தனி வனத்தில் இட்டு எங்கோன் பிரிந்தேக அன்னவனை காணாத அலமருவேன். இந்நகர்க்கே வந்தேன். இது என் வரவென்றால், வாய்ப்புலரா செந்தேன் மொழிப்பதரா சோர்ந்து. இங்கே இருக்க, அந்தமா ஒரு கரிசனமா சொல்றாங்க, இங்கே இருக்க. மணிமேகலையில எப்படி ஒரு அரசி மணிமேகலையை அழைக்க வர சொல்லிட்டு அவளை கொடுமைப்படுத்துறான். ஆனா இங்க ரொம்ப அமைதியா அந்த பெண்ணு தமையந்திக்கு பாதுகாப்பா இருக்கா. ஒரு காற்று முரண் இங்கதான் இருக்கு. அதுக்கு காரணம் வேற. தன்னுடைய மகனை சாவுக்கு மணிமேகலை தான் காரணம் என்று நினைத்த காரணத்தினாலே அந்த அரசி அவளை அரண்மனைக்கு வரவழைத்து கொடுமைப்படுத்தினாள். இவள் அரண்மனைக்கு வரவழைத்த இவளை இந்த அரசி அமைதியாக அன்பாக பாதுகாக்கிறாள். உன் தலைவன் தன்னை ஒரு வகையால் நாடியே தந்து விடுமளவும் தாழ்குழலாய் என்றுடன் இங்கே இருக்க இனிதென்றால் ஏந்தெழியை கொங்கேயும் தாரால் குறித்து. கொங்கேயும் தாரால் குறித்து. கொங்குன்னா தேன் அர்த்தம். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சுரை தம்பி. இங்கே தேன் ஒழுகக்கூடிய மாலையை அணிந்திருக்கக்கூடியவள் சொல்கிறாள், உன் தலைவன் தன்னை ஒரு வகையால் தேடிய நலனை, உன்னுடைய தலைவனாகிய நலனை நாங்கள் எப்படியாவது ஒரு வகையால் தேடி தந்து விடும் அளவு, கையில கொடுக்கிற அளவுக்கும் தாழ்குழலாய் நீண்டு தாழ்ந்திருக்கக்கூடிய குழலை உடைய தமையந்தியே என்றனுடன் இங்கே இருக்க இனிதென்றால் ஏந்திழையே. ரொம்ப இனிமையா சொல்றான். என் கூட நீயே இருமா, கவலைப்படாத. உன்னுடைய தலைவன் நலனை கண்டுபிடித்து நாங்கள் கொடுக்கிற வரையில் நீ இங்கேயே இருந்து விடு, நீ கவலைப்படாதே, நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்று அந்த அரசியானவள் தமயந்திக்கு ஆறுதல் சொல்லி அங்கேயே தங்க வைத்து விடுகிறார். உன் தலைவன் தன்னை ஒரு வகையால் நாடியே தந்து விடுமளவும் தாழ்குழலாய் என்றனுடன் இங்கே இருக்க இனிதென்றால் ஏந்தடையே கொங்கேயும் தாரால் குறித்து. கொங்கு ஏயும் தாரால். கொங்குனா தேன், ஏயும்னா பொழியக்கூடிய. இந்த இடத்துல மலைப்பாம்பினுடைய வாயிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமயந்தியை ஒரு வில்லை உடைய வேடன் பார்க்கிறான். அந்த காடானது கழுகு வாழக்கூடிய காடு. அந்த பாம்பினுடைய வாய்க்குள்ளே அவள் முழுகிக் கொண்டே இருக்கிறாள். அதை வேடன் பார்த்து விடுகிறான். அந்த நேரத்திலே அவள் அலறுகிறான். ஐயோ, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீர்களோ என்று அவள் அலறத் தொடங்கிவிட்டாள். பாம்பினுடைய வாயிலே நான் புகுந்து கொண்டே இருக்கிறேன், யாரேனும் என்னை காப்பாற்ற வாருங்கள், உங்கள் அடைக்கலம் யான் என்று அவள் அலறத் தொடங்கிவிட்டாள். அவளுடைய அலறலை கேட்டு வேடன் அவளை பாம்பினுடைய வாயிலே இருந்து வெளியே எடுத்து விடுகிறான். இதற்கு ஓமை சொல்லுகிறார் புகழேந்தி. சந்திரவர்கி என்கின்ற சந்திரன் சொர்க்கி என்கின்ற ஒரு வள்ளல் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் அவர்களுடைய வறுமையிலே இருந்து மீட்டு எடுத்த மாதிரி பாம்பினுடைய வாயிலே இருந்து தமயந்தியை வேடன் மீட்டு எடுத்தார். அப்பொழுது அவள் என்ன கைமாறு செய்வேன் என்று அவள் புலம்புகிறாள். நான் என்னுடைய உயிரோடு தந்தாய், ஒரு பிணமாக கூட எடுக்கவில்லை, 6 உயிரும் என்னையும் ஒன்றாக சேர்த்தெடுத்த வேடனே, உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். அவளுடைய அழகை பார்க்கிறான். அழகை பார்த்த வேடன், நீ என்னோடு வா என்று அவளை அழைக்கின்றான். அவனுடைய தீய எண்ணத்தை தெரிந்து கொண்ட தமயந்தி உடனே ஓடத் தொடங்கி விடுகிறான்.
ஒரு மயில் எப்படி ஓடுமோ அது மாதிரி அவள் ஓடத் தொடங்கிவிட்டாள். ஓடுகின்ற பொழுது நல்ல பாதையிலே அவளால் ஓட முடியவில்லை, அது காடு. ஆகவே புதரின் வழியாக அவள் ஓடிக்கொண்டே இருக்கின்றாள். கண்ணிலே நீர் ஆறாக ஒழுகிக் கொண்டே இருக்கின்றது. அவனும் துரத்திக் கொண்டே வருகின்றான். இந்த புலி தொடர மான் ஓடுகிற மாதிரி இவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். இவளுடைய உடம்பு தளர தளர அலறி அலறி அவள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அவனும் துரத்திக் கொண்டே இருக்கின்றான். அவள் அவனை விட்டு மீறி தப்பித்து போவதற்கு வழியில்லாத நிலையில் திரும்பி பார்த்து சீறி விழிக்கின்றாள். அவன் விழித்தவுடனே அவன் சாம்பலாக கீழே போய்விடுகின்றான். அவள் தன்னை நினைத்து அழுகின்றாள். எப்படிப்பட்ட காட்டிலே இருக்கின்றாள்? கொடுமையான காடு, தீ பரவி இருக்கக்கூடிய காடு. அந்த நிலத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெப்பம் எப்படி அழிக்கிறது? தமிழர் புலவர்களுடைய பெருமையை அழிக்கின்றவருடைய குடி கெட்டு போகிற மாதிரி அந்த சுரமானது, பாலையானது வெயிலினாலே கெட்டுக்கொண்டு போயிருக்கிறது, அனல் வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காட்டிலே இருந்து அவள் தன்னுடைய வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். அந்த வழியாக ஒரு வணிகன் வருகின்றான். இவளை தமயந்தியை பார்க்கின்றான். அவளுடைய மெய் வடிவை பார்க்கின்றான். அவன் ஐயப்படுகிறான். இவள் என்ன அலைமகளோ என்று ஐயப்படுகிறான். அவளை மேலும் உற்று பார்க்கிறான். உற்றுப்பாற்று ஒன்றை உணர்கிறான். இவள் மிக சிறந்த கற்புக்கரசி என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். கேட்கிறான், எந்த குலத்தை சேர்ந்தவளம்மா? யார் பெற்ற பெண்? எந்த ஊர்? என்ன ஊர்? உன்னுடைய பேர் என்ன பேர்? ஏன் நீ அழுது கொண்டே நின்று கொண்டிருக்கிறாய்? உண்மையாக சொல், எதையும் மறைக்காதே என்று அந்த வணிகன் தமையந்தியிடம் கேட்கிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், பழைய வினையினுடைய விதியினுடைய வலிமையினால் என்னுடைய மன்னன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், அவனை காணாது அழுகிறேன் என்று அவள் புலம்புகின்றாள். பரவாயில்லை, இந்த பக்கம் போனால் சேதி நகர் என்று ஒரு நகர் வர இருக்கிறது, அந்த நகருக்கு நீ போய் விடலாம். வழிதான் காட்டுறான், கொண்டு போய் விடல. இப்படி போனால் சேதி நகர் என்று ஒரு நகர் வருகிறது, அதற்கு நீ போகலாம் என்று சொல்கிறான். அந்த கொடை வணிகன் அவன் நீதி வழியாக அவன் வியாபாரம் செய்யக்கூடியவன். அந்த வணிகர்கள் ஒரு மன்னனுடைய புகழை பல இடங்களுக்கு பரப்பக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த வணிகன் அவளை சேதி நகருக்கு போ என்று அந்த கொடை வணிகன் அனுப்புகின்றான். அவள் நின்று கொண்டிருக்கிறாள். போயிட்டே இருப்பா. ஓய்வு தேவைப்பட்டிருக்க, நின்று இருக்கலாம், எது ஒண்ணா நடக்கலாம், போகும்போது உட்கார்ந்து இருக்கலாம். அவளுக்கு துயில், பாதி துயில் தான். ஒழுகிக் கொண்டே இருக்கிற கண்ணீர், துயரத்திலே தவித்துக் கொண்டே இருக்கிறாள். இப்படி ஒருத்தி நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம் என்று நிலவேந்தனுடைய அரசை, சேதி நாட்டு அரசைக்கு செப்புகிறார்கள். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அரசை சொல்கிறார்கள், பெண்ணே, சேடியே, நீ போ. அவள் போய் விடுவதற்கு முன்பாக நீ போய் அவளை அழைத்து கொண்டு வா. அவள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அரசி சொல்கிறாள். அப்போது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் அவளை அழைத்து வருகிறார்கள். வந்தவள் அரசையினுடைய காலிலே விழுந்து புரள்கின்றாள். புரண்டு, இது நான் இப்போ படுகிறேனே, இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணம் என்னுடைய விதிதாமா என்று அரசியிடம் அவள் சொல்கின்றாள். அப்போது அரசை சொல்கிறாள், உன்னை பார்த்தால் சிந்தை கலங்கி போயிருப்பது தெரிகிறது. ஆகவே நீ உள்ளதை உள்ளவாறாக சொல். உன் வாழ்க்கையிலே என்னென்ன நடந்தது என்று சொல். உன் துயரங்களுக்கு காரணம் என்னவென்று சொல் என்று அந்த அரசி தமயந்தியிடம் அன்பாக கேட்கிறார். இப்ப சொல்றார், என்னுடைய தலைவன் என்னை வனத்திலே காட்டிலே விட்டு பிரிந்தேகி போய்விட்டான். அவனை பார்க்காமல் நான் வருந்தி கொண்டிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நகருக்கு வந்தேன், இதுதான் என்னுடைய வரவு என்று அவள் வாய் உளர, மொழி பதற அரசியிடம் சொல்கிறாள். அப்பொழுது அரசி அன்பாக இனிமையாக சொல்கிறாள், உன்னுடைய தலைவனை நாங்கள் ஒரு வகையிலே தேடி கண்டுபிடித்து விடுவோம். கண்டுபிடித்து தருகின்ற வரையில் நீ இங்கேயே என்னுடனேயே இரு என்று இனிதாக அவளிடத்திலே சொல்கிறாள் என்ற அளவில் இந்த பகுதி முடிகிறது. வணக்கம்.
என்னது? கானகத்திலே இருந்து சேதி உலகம்மாள் தமயந்தி வந்து சேரக்கூடிய அந்த நிகழ்வு. தீபன் ஐயா கேட்கிறதா? கேட்கிறதா? சார் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அந்த 18 பாடல்கள் வாயிலாக கானகத்திலே இருந்து சேதி நாட்டிற்கு தமயந்தி வந்து சேர்ந்த அந்த நிகழ்வை மிக அற்புதமாக கேஜிஆர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக விளக்கியது பாராட்டிற்குரியது. மகிழ்ந்து போனோம். அந்த 18 பாடல்களும் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. அதுல ரொம்ப சிறப்பா இருந்தது நீதி கிழான் அப்படிங்கிறதுக்கு வணிகனுக்கு என்ன நீதி என்பதற்கு மிக அற்புதமாக சொல்லக்கூடிய அந்த பாடலையும் பட்டினப்பாலை பாடலையும் நமக்கு எடுத்து சொல்லி ஒரு வணிகன் எந்த வகையிலெல்லாம் நீதியை நெறிப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும் என்பது வள்ளுவர் கூட சொல்வார். மற்ற பொருளையும் தன்னுடைய பொருளாக நினைத்து ஒரு சமமான ஒரு நிலையிலே வணிகம் செய்ய வேண்டும். அதுதான் வணிகனுடைய சிறப்பு என்று அந்த மாதிரி மிக அற்புதமாக பட்டினப்பாலை பாடலையும் விளக்கமாக சொல்லி மிகச் சிறப்பாக சொன்னார். வேடன் காண்கிறான், அவன் வீணான கருத்து கொண்டதால் வீழ்ந்து போகிறான். ஆனால் வணிகன் காண்கிறான், மிகச்சிறந்தவனாக இருப்பதனால் சேதி நாட்டிற்கு அவளை வழி அனுப்புகிறான் என்பதாக சொல்லி அந்த அரசியையும் அரசியையும் ஒப்பிட்டு மணிமேகலை அரசி அவளை கடைந்து கொண்டதிலும் தவறில்லை என்பதற்கான காரணத்தையும் எடுத்து சொல்லி மிகச் சிறப்பாக நலவென்பா பாடல்களை அழகாக எடுத்து சொன்னார். அதுவும் இந்த இணைத்தல் அப்படிங்கிறதுக்கு சொன்ன வார்த்தை மிகச் சிறப்பு. அந்த அணிகலன் எப்படி இணைக்கிறது என்பது கதிர் இயக்கம் என்பதை மிக அழகாக சொல்லி நமக்கு நலவென்பாவினை சிறப்பாக எடுத்து இந்திய ஐயா அவர்களுக்கு தீபன் சொல்லுங்க சார். அந்தமா முடிச்சோட அரசு சார் வந்து திருக்குறள் சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அத்தனை பேருக்கு சொல்லுங்க ஐயா. வே அரசு சார் வந்து திருக்குறள் சொல்லுங்க. வந்துட்டாரா? வந்துட்டாரு. நம்மோடு இப்போது வே அரசு ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழ் பற்றாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், நமக்கு மலர்களை தினந்தோறும் மலர்களை புதிய புதிய மலர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி நம்மை மகிழ்விக்க கூடியவர். அவர் திருக்குறளை பற்றி தன்னுடைய விளக்க உரையை அளிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றிமா. நீங்க சொன்ன மாதிரி இதுவரையும் கேஜிஆர் ஐயா அவர்கள் வழங்கிய நலவென்பா உரை மிக மிக அருமை. ஒரு நலவென்பா கேட்கும்போது பக்கத்தில் சிலப்பதிகாரத்தையும் கேட்கலாம், அதே நேரத்தில் பட்டினப்பாலையும் கேட்கலாம். இந்த இலக்கியங்கள் எல்லாம் இளங்கலை வகுப்பில் படித்த ஞாபகம் நினைவுக்கு வருகிறது. அந்த வகையில் பாடங்களையும் விளக்கங்களையும் மிக மிக அருமையாக வழங்கிய கேஜிஆர் ஐயாவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று ஒரு தலைப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பாக திருக்குறள் விளக்கம் ஒன்று அளிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார். நீண்ட நாட்களாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும் என்றுதான், ஆனால் இன்னும் பணியில் தொடர்ந்து இருப்பதால் வர இயலாத, கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறது. வேறு சில குழுக்களில் பங்கேற்பது நம்ம வாய்ப்புக்கு ஏற்றவாறு ஆக குறித்த நேரத்திற்கு பங்கேற்க முடியாது. அந்த வகையில் சில குழுக்களில் பங்கேற்கலாம். ஆனால் இதில் இன்று பங்கேற்க வாய்ப்பு தந்தது நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு குறள்: அஞ்சாமை வேண்டா அஞ்சாமை வேண்டுதல், அஞ்சாமை அஞ்சாமை அறம். இதற்கான அப்பாதிரியார் விளக்க உரை: அஞ்சாமை என்பது எதற்கும் அஞ்சாதிருத்தல் என்று பொதுவாக எண்ணப்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அஞ்சாதிருத்தல் வேண்டத்தகாதது. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுதல் வேண்டும், அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பதே உண்மையான அஞ்சாமை. அதாவது அறம், நாணம், பழி, தீமை போன்றவற்றுக்கு அஞ்சுதல் நல்லது. அதே நேரத்தில் அநியாயம், அச்சுறுத்தல், துன்பம் போன்றவற்றுக்கு
அஞ்சாமல் நிலைநிற்பதே வீரத்தன்மை. இவ்வாறு அஞ்ச வேண்டிய இடத்தில் அஞ்சியும் அஞ்ச வேண்டாத இடத்தில் அஞ்சாமல் இருப்பதே அறம் என்று அப்பாதுரையார் ஐயா விளக்குகிறார். இதனுடைய சாரம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அஞ்சாமை என்றால் முற்றிலும் பயம் இல்லாமை அல்ல. நியாயமான பயமும் அநியாயத்தை எதிர்க்கும் துணிவும் சேர்ந்த நிலையே உண்மையான அஞ்சாமை. வேண்டுமானால் இதே குரலுக்கு பரிமேலழகு உரை அல்லது இன்றைய வாழ்க்கை சூழலில் மேலும் ஒரு உதாரணத்தை காணலாம். சரி, அஞ்சாமை குரலுக்கான இன்றைய வாழ்க்கை உதாரணம், எல்லாவற்றுக்கும் அஞ்சாமல் இருப்பது வேண்டாம். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் நிற்பதே உண்மையான அஞ்சாமை. அதுவே அறம். இன்றைய வாழ்க்கையில் இதற்கான உதாரணங்கள் சொல்ல வேண்டுமானால், அஞ்ச வேண்டிய இடம், எந்த இடத்துல நம்ம பயப்படுறோம், எந்த இடத்துல பயப்பட வேண்டியும், எங்க நமக்கு ஒரு பயம் வரும், அச்சம் வரும். அதே நேரத்துல சட்டத்தை மீறுதல், டிராபிக்ல வண்டி போட்டின்னு இருக்கும், அந்த நேரத்துல சட்டத்தை மீறுறோம், அங்க நம்ம பயந்துதான் அவன் போலீஸ்காரன் பாத்துருவாங்க, காவல்துறை பாத்துருவாங்களோ, நமக்கார அதுக்கார ஃபைன் போட்டுடுவாங்களோ, அது மாதிரி. அதே மாதிரி ஊழல், பொய், அநியாயம், சமூக பழி, நாணக்கேடு, இவற்றுக்கெல்லாம் நாம் அஞ்சுதல் நல்லது. இதெல்லாம் தெரிந்தே செய்கிறோம். இந்த மேற்கூறிய சட்டத்தை மீறுதலானாலும் சரி, ஊழலானாலும் சரி, பொய்யானாலும் சரி, அநியாயமானாலும் சரி, சமூக பழியானாலும் சரி, நாணக்கேடு ஆனாலும் எல்லாவற்றுக்குமே நாம் அஞ்ச வேண்டும். இதெல்லாம் தெரிந்தே செய்கின்ற செயல்தான். சட்டத்தை மீறி சொன்னோம். அதே மாதிரி ஊழல், இப்ப கைவிட்டு வாங்குற எல்லா இடத்துலயும் அலுவலகத்தை கொடுத்துதான் ஆகும் நம்ம வேலைக்காக. ஆனா அது தெரிஞ்சதா இருக்கு. அதே நேரத்துல நாம கொடுக்குறவங்க சில நேரத்துல அதுக்கான பழிக்கு ஆளாரும், வாங்குறோம் அதுக்காக ஆளாரும். பொய், சில நேரத்துல, எல்லா நேரத்திலயும் வாய்மொழி பொய்க்கு, சில நேரத்துல பொய் சொல்ல வேண்டிய இடத்துலயும் பொய் சொல்ல வேண்டிதான். ஆனால் எல்லா இடத்துலயும் நம்ம பொய் சொல்ல முடியாது. தெரிந்தே செய்யற தவறுகளுக்கு நாம பொய்யை ஒரு உதாரணமாக காட்டி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் நியாயமாகப்படாது. அதே போல அநியாயம், ஒரு சட்டையை வாங்குறானா இல்ல விற்கிறானாக்கா அதுக்கான சரியான விலையை நாம அவனுக்கு கொடுக்கணும், இல்ல நாம அதுக்கான பணத்தை கொடுத்தணும். அவன் கொஞ்சம் 10 ரூபாய்க்கு அவன் 20 ரூபாவோ இல்ல 100 ரூபாய்க்கு 200 ரூபாவோ சொன்னாக்கா அது நாம அநியாயமான விலையை நாம அதை காணலாம். அதே மாதிரி சமூக பழி, இது நாம செய்யறமே, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பழிக்கு நாளைக்கு ஆளாவுமே, அந்த அந்த அச்சம் அங்க இருக்கும். தெரிஞ்சே செய்யணும். இதை நம்மளுடைய சுற்றமுற்றம் பார்க்கணும். இந்த பக்கத்து வீட்டுல பாக்குறோம், இங்க போவோமா, அந்த வீட்டுக்கு போலாமா, அது கொலகார வீடாச்சு, இல்ல அந்த அரசியல்வாதி வீணான பழிக்கு ஆளாராச்சு, அவங்க வீட்டுல போறோம், நமக்கு என்ன நம்ப நினைப்பாங்க. இதெல்லாம் நாணக்கேடு, சொல்லவே பூசுகிற மாதிரியான நாணத்தை உரிய செயல். இவற்றுக்கெல்லாம் நாம் அஞ்சுதல் நல்லது. இங்கு அஞ்சுவது அறத்தின் அடையாளம். அஞ்ச வேண்டாத இடம் உண்மையை பேசுதல், அநியாயத்தை எதிர்த்தல், நேர்மையான முடிவுகள் எடுப்பது, அழுத்தம், மிரட்டல், பயமுறுத்தல், இவற்றுக்கு அஞ்சாமல் நிற்பதே துணிவு. அதாவது உண்மை பேசணும். உண்மை பேசிட்டா முடிய போச்சு. என்னையா உங்க வயதுன்னா 72 சொல்லி போயிடலாம். நடிகை சொல்ல போது அது அவங்களுடைய இயல்பு வேணாம். ஆனா வேற இடத்துல போகும்போது இது நீங்க சொல்றது சரியானா சரிதான், உண்மை சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சொல்றோம், அதனால உண்மை. அதுக்கு அச்சப்படவே தேவையில்லை. நேர்மையான முடிவு எடுப்பது, அவங்க செய்யறாங்க தவறுனாக்கா அதுக்காக நாம சரியா சொல்றோம், இல்ல நாம செய்யற தவறுனா அதை நாம ஒத்துக்கணும். அதுதான் நேர்மையான முடிவுகள் எடுப்பது. அழுத்தம், நம்முடைய செயலுக்கான, நம்முடைய துணிவுக்கான அந்த அழுத்தம், அந்த செயலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, இதுக்காக நான் அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய செயலை நாம செய்து கொள்ள வேண்டும். மிரட்டல், அதான் வேற யாருன்னா மிரட்டல் கூட, இந்த மாதிரி ஒரு செயலுக்கு மிரட்டுறாங்கன்னா நாம அப்ப அஞ்ச தேவையில்லை, ஏன்னா நம்ம மேல ஒரு தவறும் கிடையாது. பயமுறுத்தல், யாரையும் நாம துன்புறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. உன்னை என்ன பண்ணிடும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இதெல்லாம் வழக்கு சொல்ல இருக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தல் வேண்டாத, அப்ப சொல்ல இது அதுக்கு அஞ்ச வேண்டியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இவற்றுக்கு அஞ்சாமல் நிற்பதே துணிவு. ஒரு எளிய உதாரணம், ஒரு அலுவலகத்தில் தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் வேலை போய்விடுமோ என்ற உண்மையை மறைப்பது தவறான அச்சம். தவறு நடக்கிறது என்பதை மரியாதையுடன் தெரிவிப்பது உண்மையான அஞ்சாமை.
இதனுடைய முடிவான சாரம் சொல்லும் போது, அஞ்சாமை என்பது பயம் இல்லாமை அல்ல, அறத்தோடு இணைந்த துணிவு என்று கொள்ளலாம். ஆக இந்த இன்றைய இந்த குறளுக்கான சரியான விளக்கு. சரி, அஞ்சாமைக்கு மேலும் சில அஞ்சாமை என்பது எல்லாவற்றுக்கும் நினைக்கவும். ஆக இந்த குறள் அஞ்சாமை ஆமா 497 அதேதான் 497 குறள் தான். குறள் நம்ம எண் சொல்லல, 497. இந்த குறள் அதாவது முதலாளி சொன்ன மாதிரி அஞ்சாமை வேண்டா, அஞ்சாமை வேண்டுதல், அஞ்சாமை அஞ்சாமை அறம். 4 இடத்துல இந்த குறள்ல அஞ்சாமை சொல்றார். ஒரு இடத்துல அஞ்சாமை வேண்டாம், இன்னொரு இடத்துல அஞ்சாமை வேண்டும், இன்னொரு இடத்துல அஞ்சாமை எதுக்கு அஞ்சனமோ அதுதான் அஞ்சனம். ஆக 4 இடத்துல வெவ்வேறு பொருள் கொண்ட மாதிரி அஞ்சாமையை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அஞ்சாமை என்பது எல்லாவற்றுக்கும் அஞ்சாமல் இருப்பதில் முன்னாடியே சொன்னோம். ஆக இந்த குறளை இன்று எண்ணி பார்க்க எல்லாரும் அறிந்த குறள் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆய்வு நோக்கோடு, இன்னும் கூட ஆழமான நோக்கத்தில் இதை எண்ணி பார்த்தால் இதற்கான சரியான பொருள் நாம் கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த குறளை போல நாம் எதற்கும் நம்முடைய செயல்கள் சரியாக இருந்தால் அஞ்ச வேண்டியதில்லை. பிறருடைய செயல்கள் அவர்கள் செய்வது அஞ்சாமல் இருக்கலாம். ஆனால் தவறுன்னு சொல்லும் போது நாம சுட்டி காட்டணும். நாம அதுக்கு பயப்பட தேவையில்லை, அதுக்கே பயப்பட தேவையில்லை. இந்த வகையில் இந்த குறளுக்கு என்னால் முடிந்த விளக்கம் சொல்லிருக்கேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, மிகச்சிறப்பாக அஞ்சாமை எப்பொழுது இருக்க வேண்டும், எதற்கு அஞ்ச வேண்டும், எந்த சூழலில் அஞ்சுகிறோம், அதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அஞ்சாமை என்றால் எல்லாவற்றிற்கும் அஞ்சாமல் இருக்க வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டுவதற்கு அஞ்ச வேண்டும், அஞ்ச வேண்டாததற்கு அஞ்சலாகாது என்பதை மிகச்சிறப்பாக இந்த வாழ்வியல் உதாரணங்களோட சொல்லி இருக்கிறார். அந்த கையூட்டு கொடுப்பது, இது போன்ற விடயங்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கக்கூடிய அரசு ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியும் மகிழ்வும் ஐயா. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நன்றி சொல்லிடுறேமா. வேல் அரசு அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். நிறைய வேலைகளுக்கு மத்தியில் வெள்ளி இலக்கிய மேடைக்கு வந்து ஒரு சிறந்த திருக்குறளை எடுத்து, திருக்குறள் எல்லாமே சிறப்பு தான், அந்த திருக்குறளை எடுத்து அதற்கு தெரிவிக்காவனுடைய உரையை அழகாக பொருத்தி தெளிவாக சொன்னமைக்காக குரல் ஒலி நடத்திய அரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குரல் ஒலி என்று ஒரு பத்திரிகையை நடத்தியவர். நீங்க ஆரம்பிச்சுங்க. இனிமேல் உங்க கையிலயும் தீபன் கையில தான் அவை. சரிங்க ஐயா. இந்த நிகழ்விலே தமிழிசை பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்த ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. தொழில்நுட்பத்தோடு குரல் விளக்கமும் தந்த நெல்லை தீபன் ஐயா அவர்களை நன்றி பாராட்டி வணங்கி மகிழ்கிறது. நலவென்பா பாடலை மிக அழகாக அந்த 18 பாடல்களுக்குமான விளக்கத்தை சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்வித்த கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே இந்துமதி அவர்கள் பாடிய, கேஜிஆர் அவர்கள் எழுதிய பாடலுக்கு மிக சிறப்பாக அந்த குரல் அமைந்திருந்தது. அதற்கு இசையும் நம்முடைய வசந்தகுமார் ஐயா அவர்கள் கொடுத்தார், மிக சிறப்பாக இருந்தது. அதற்கும் இந்துமதிக்கும் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வெள்ளி இலக்கிய மேடை கடமைப்பட்டிருக்கிறது. நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பயன்பெற்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்வு நன்றி அறிதலுக்கு பிறகு பின்னூட்டம் வழங்க காத்து கொண்டிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் வணக்கம் சொல்லி நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதை தொடர்ந்து பின்னூட்டம் இருக்கும்.